ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேலே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக இருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்போ சடனாக ஹீரோ தெரியாதனமாக அந்த கேமுக்குள்ளே வந்து போயிடுவான். அந்த கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்குது, ஹீரோ எப்படி அவன் பவரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. கண்டிப்பாக அனிமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி வந்து புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வளவலான்னு பேசிக்கிட்டு இருக்காம எபிசோட்குள்ளே வந்து போகலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் ஒரு மனுஷன், நான் எப்பறம் அது கூட சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு பெரிய உருவம் நின்றுட்டு இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், டே அட்டாக் பண்ணாதரா, நிறுத்துறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணி அவன் நாங்கள் வந்து அடிச்சு பறக்க விட்டுருது. அப்போ அது அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு, டே உன்னை யார் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, டே நானே தானே அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அது கடைசியாக கேட்குது, டே உன்னோட பேர் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குது. அப்போ தாங்க ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் ஒரு பயங்கரமான ப்ரொஃபஷனலான கேமர், நான் வந்து பயங்கரமாக கேம் விளையாடிக்கிட்டு இருப்பேன். எனக்கு காந்தின்னு சொல்லிட்டு கேம் எல்லாருக்குமே வந்து தெரியும், நான் ரொம்ப ஃபேமஸாக இருப்பேன் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோ சின்சியராக கேம் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அவனோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா தீர்ற மாதிரி போயிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ 3 நாளாக கேம் விளையாடிட்டு இருக்கான். அந்த சார்ஜர் எடுக்க போகும்போது தெரியாமல் கீழே விழுந்துருவாங்க. அப்போ அந்த செல்லு மேலே விழுந்து அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற கேமுக்குள்ளே தான் இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல இருந்து ஒரு சிலந்தி கூட்டமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடுது. ஹீரோவும் தலை தெறிக்க ஓடி போயிட்டு ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் காலில் இருக்கிற செப்பலை கட்டியெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அதில் ஒரு சிலந்தி பார்த்தீங்கன்னா ஹீரோவை கடிச்சிடும். அப்போ ஹீரோ கீழே விழுந்து என்ன சொல்கிறேன்னா, நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் பார்த்தா அந்த சிலந்திக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று வித்தியாசமாக வெளியே வருதுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஹீரோவோட உடம்புக்குள்ளே போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு குட் ஃபீல் கிடைக்குது. அதாவது அவன் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிடுது. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, இது எனக்கு தெரியும், இது கேமுக்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ், இதை யூஸ் பண்ணி நம்ம பவர்ஃபுல்லாக மாறலாம், நானும் அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா சிலந்தியுமே போட்டது இல்லையா அதுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சிலந்தியெல்லாம் வேண்டதை தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுதுங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான், டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை கேட்பான். அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் கொஞ்சோண்டு சிலந்தி தான் இங்கே இருக்கிறத கொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என்னது சிலந்தியை கொன்னியா, இது எவ்வளோ ரேரானது தெரியுமா, அது மட்டும் இல்லை நான் 3000 வருஷமாக எந்த ஒரு மீட்டையுமே வந்து சாப்பிடாம இருக்கேன், 50 வருஷமாக அந்த சிலந்தியை வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எல்லாத்தையும் கொண்டுட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அதுக்கப்புறம் காண்டாகி தான் அந்த உருவத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியுமே, அது ஹீரோவை பயங்கரமாக துரத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அதை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போயிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அதோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா, அது மண்டையில் ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது, சரி அதை டெஸ்ட்ராய் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அதுக்கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு போனால் அது ஹீரோவை பிடிச்சி வெளியே வெளுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சோடை வர வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னை விட்டுறா அப்படி சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மண்டையில் இருக்கிற கிறிஸ்டல் வச்சு அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வெளியே வரும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலந்திக்கிட்ட இருந்ததோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹீரோ அதை தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானே, இவனோட பாடி நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, டே தம்பி நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க, நீ என்னோட ஸ்டூடெண்ட்டை சேர்ந்துக்கிறேன், உனக்கு நிறைய ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஹீரோ யோசிக்கிறான், அப்போ தான் இவன் நம்மளை கொல்ல பார்த்தான், அதுக்குள்ளே நான் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்கில்லை நான் வந்து இப்போ பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அட்டா இந்த ஸ்கில்லா டக்குன்னு அப்படியே ஒத்துக்குவான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு சாக்கு, இல்லடா இவன் அதுக்குள்ளே ஒத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேண்ட்டுக்குள்ளே ஒரு சிலந்தி வந்து போயிடுது. அப்போ ஹீரோ வித்தியாசமாக என்னென்னதோ பண்ணிக்கிட்டு இருப்பான் அதை வெளியே அனுப்புறதுக்கோசரம். இந்த ஆள் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வித்தியாசமாக என்னென்னதோ பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வருவாருங்க. ஹீரோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி என்ன ஆச்சுன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு போனா ஹீரோ திரும்பி அவர் மண்டையில் ஒரு அடி எத்தி மூஞ்சிலே ஒரு கிக்கு விடுவான் பாருங்க, ஆள் பறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ போய்ட்டு அவரை தூக்கி பார்த்தா அவருக்கு மூக்குலேருந்து ரத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஹீரோட மண்டியில் கை வச்சு ஏதோ ஒரு பவரை வந்து அனுப்பிடுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேற ஒரு இடத்துக்குள்ள போயிடும். அதுவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே மிதந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காடு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஹீரோ அதை தொட்டோடனே அதுக்குள்ளே இருக்கிற பவர்லாம் அவங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சிடுது. அப்படியே வெளியே காட்டினா இவர் பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, 3000 வருஷமா நான் வந்து வெயிட் பண்ணது கிடைக்க போகுது அப்படின்னு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்ணு முழிச்சிடுறான். அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்து கற்றுக்கிட்டேன், நீங்கள் ஒரு லெவல் வந்து பிரேக் த்ரூ பண்ணும்போது நீங்கள் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ இவருக்கு தான் ஒன்றுமே புரியல, எப்படா இந்த டெக்னிக்கை நான் தானே கிரியேட் பண்ணேன், இவன் எப்படி அதுக்குள்ளே கற்றுக்கிட்டா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு, சரிடா தம்பி நானும் உங்க கூட வந்து அந்த இடத்துல பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட அந்த இடத்துக்குள்ளே வந்து அவர் போயிடுறாரு. அந்த இடத்துல போயிட்டு நல்லா ஒரு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாருன்னா, தெரியா தம்பி நீ கற்றுக்கிட்ட அந்த ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறியா, நமக்கு ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு அடிபட்டுற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அவர்
அவர் என்ன சொல்லுவார், அவள் ஒன்றும் இல்லை நீ அட்டாக் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ டப்புன்னு அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா அவர் ஆளை காணோம். அவர் தேடிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அட பாவி விட்டுருந்தா கொஞ்ச நேரத்தில் எனக்கு கொண்டுட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லி பின்னால் இருந்து வருவார். அப்போ அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்லணும், உன்னோட அட்டாக் ரொம்ப வீக்காக இருக்குடா, நீ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ உடனே 2-3 எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணிடுவாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் காணாமல் போயிட்டு வருது. இப்போ ஹீரோக்கு பின்னால் வந்து அவனோட பவர் அப்சர்வ் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரோட பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோட உடம்புக்குள்ளே போயிடுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவான். ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, ஏன் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குட்டியாக மாறிட்டு இருப்பாருங்க. இப்போ ஹீரோ அவரை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருப்பான், என்ன நீங்கள் குட்டியாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்லுவார், என்னோட பவர்லாம் இப்போ டெம்பரவரியாக போனதால நான் வந்து இந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ உடனே பிடிச்சி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவருக்கு அந்த ஸ்பைடர் பார்பிக்யூ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவருக்கு யோசனை, இவன் எப்படி அதுக்குள்ளே எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாகவே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் பார்பிக்யூவை செஞ்சு முடிச்சுட்டு வாங்க மாஸ்டர் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரை மாஸ்டராக ஏற்றுக்கிட்டான் போல. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வருது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோ சக்கரம் ரொமான்ஸ் முடுக்க மாதிரிறான். ஹீரோ மரத்து மேலே வந்து ஏதோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த பார்பிக்யூ எடுத்துகிட்டு வந்து இதை சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட கொடுப்போம் பாருங்க. உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு செம்மாடி அடிக்க ஆரம்பிச்சிது. ஹீரோலாம் பறந்து போய் விழுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா மாஸ்டர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகும்போது ஹீரோ நடுவில் குறுக்கு பூந்துருவான். ஹீரோ குறுக்க பூந்தோன்னா ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குதுங்க. ஏமா ஏன் துரத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே ஓடுவான். ஆனால் மாஸ்டர் சமைக்கிறதுல பிஸியாக இருப்பார். அப்படியே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சுற்றி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்றுடுவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட பவரையும் செக் பண்ணி போகுது. ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்க பவர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வலையை போட்டு லாக் பண்ணிட்டு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. அப்போ இவங்க 2 பேருக்கு தான் ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணே வந்தா அவளே அடித்தா திருப்பி அவளே போயிட்டாலே அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டலில் தான் காட்டுறாங்க. அந்த போர்ட்டலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வெளியே வராங்க. அவன் வந்து சுற்றி முற்றி இந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடம் சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோன்னே அதுக்குள்ளே வந்து இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. இவங்களாம் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி நம்ம இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே மாஸ்டரை காட்டணும். மாஸ்டர் என்ன சொல்கிறோன்னா இந்த இடத்துக்குள்ளே வேறு யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா அது எவனா வந்து போய் போகிறான், நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர்கிட்ட கேட்குறான், மாஸ்டர் நீங்கள் ஏன் கூட இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து இவங்க கையில் இந்த சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுது. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோ தான் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ கேட்குறான், ஏன் மாஸ்டரால் இந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, உங்கள் மாஸ்டரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சீல் பண்ணால் மட்டும் தான் வெளியே எடுக்க முடியும், அப்படின்லாம் கடவுள் அதாவது காட் பவர் இருக்கிறவங்களால மட்டும் தான் வெளியே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, மாஸ்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி காடாக மாறிடுங்க, நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. டே காடை ரீச் பண்ணுறதுன்னு அவ்வளோ சுலபமாக போயிடுச்சு உனக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்க ரிலீமை பற்றி அது தெரியலடா. அதுக்கப்புறம் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த இடத்துல மொத்தம் 8 ரிலீம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் காட் ஆகிறான்னா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஒரு சிலர் மட்டும் தான் அந்த மாதிரிலாம் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஹீரோக்கு தெளிவாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மாஸ்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நான் ஒரு காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அப்போ அந்த பொண்ணை என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் இப்போ நீங்கள் வேறு வெத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே மாஸ்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு அந்த கையில் வச்சிருக்கிற ஸ்டிக் வச்சு அவர் அட்டாக் பண்ணுவோம். பொண்ணு அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கு நேராக பறந்து போய் அந்த 3 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஹெட் மாதிரி ஒருத்தன் இருக்கானே அவன் மூஞ்சிலே போய் குத்திடுது. அவன் அந்த ஸ்டிக் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இது பார்க்க ஷார்ப்பாக இருக்குது, யார் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல எவ்வளோ சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். டக்குன்னு ஹீரோ சமைச்ச அந்த பார்பிக்யூ ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிடும். அவன் உடனே அதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஸ்மெல்லு அப்படியே டக்குன்னு அவங்க மூக்கெல்லாம் வந்து மூடிடுவான். என்னன்னா இது பார்த்தீங்கன்னா பாய்சன் கேஸாக கூட இருக்கலாம், பாய்சன் ஸ்மெல்லாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க மூடிட்டு போக ஆரம்பிச்சிடறானுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் அதே மாதிரி போனாருங்க, நேராக மேலே போயிட வேண்டியது தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோ இருக்காங்களே, ஹீரோ கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. ஹீரோ பார்க்குறான், யார் அவனுங்க புதுசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாஸ்டர் சொல்கிறாரு, 3 மனுஷங்க இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த ஹெட் மாதிரி இருந்தானே அவனை பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவங்களை பற்றிலாம் அவனே மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தா வீக்காக இருக்கான்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் மாஸ்டர் குள்ளமாக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்காருன்னு சொல்லுவான். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பார்க்க ஒரு பொண்ணு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது டக்குன்னு போயிட்டு அந்த பொண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிது. கேட்டால் அது பார்த்தீங்கன்னா விச்சு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படி சொல்லி அட்டாக் பண்ணுவோம். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் ஒன்றும் சூனியக்காரி கிடையாது, நான் வந்து ஸ்பைடர் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்டுதுங்க. இப்போ ஹீரோக்கும் மாஸ்டருக்கு தான் பயங்கர சாக்கு. நீ ஸ்பைடர் மான்ஸ்டர்னா அப்புறமா நீ ஸ்பைடர்லாம் வந்து சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹெட் என்ன பண்ணுறான்னா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. நேராக அவன் எங்கே போகிறான்னா ஹீரோட கழுத்தில் போய் கத்தி வைக்கிறான். ஃபஸ்ட்டு ஹீரோக்கெல்லாம் ஒன்றும் புரியாது, என்னடா பண்ணுறான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டு உயிரோட வேணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட சரண்டர் ஆகுங்க, இல்லைனா நான் இவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி காமெடிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, யாரும் என் கூட வந்து சமாதானம் பேசலாம் நினைக்காதீங்க, அப்படி பேச நினைச்சானாலே அவனை கொன்னுடுவேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன், டியூட் என்ன டியூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விரல தட்டி விடாமல் பாருங்க, அந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுது.
அதுக்கப்புறம் சும்மா போய் அவன் மேலே கை தாங்க வைப்பான். ஆள் பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் பறந்து போய் விழுவான். இப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்து என்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, என்னால் நீங்கள் ஏமாற்ற முடியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பவர் பெருசாக தான் இருக்கும், ஆனால் உங்ககிட்ட இருக்குது செங்கல் சைஸில் குட்டிக்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா சோல் அப்சர்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சீலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுதுங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவோன்னா அதை அசால்ட்டை எடுத்து கிடச்சிட்டு ஏமா காமெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி ஒரு பஞ்சு வைப்பான் பாருங்க. அந்த பொண்ணோட உண்மையான ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுது. அப்போ ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான், யார் நீ, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, என்னோட பேர் யான் உயோ, நான் 107 செக்டர் சேர்ந்தாலும் சொன்னோன்னே இவனுங்களுக்கு தான் பயங்கர ஷாக்கு. அப்போ அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு, ஆமா நீங்கள் எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க, இது வரைக்கும் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை யாருமே வந்து கண்டுபிடிச்சது இல்லையா அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் தப்பு நீ என்ன பண்ணனா இவனுங்களை வந்து ரொம்ப அதிகமாக தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா, ரெண்டாவது நீ வந்து அந்த டேலிசம்லாம் யூஸ் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன், மூணாவது நீ ஓவர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கமா, அவனோட ஓவர் ஆக்டிங் தான் இதெல்லாம் காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் உங்க கூட சண்டைலாம் போட போகிறது இல்லை, முடிஞ்சா என்னை வந்து துரத்தி பிடிங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பின்னாலே துரத்திட்டு போய்கிட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பள்ளத்தில் எகிரி குச்சிடுறாங்க. அப்போ என்ன சொல்லிக்கிட்டே போறானா, என்னோட பேரை மட்டும் மறந்துடாதீங்க, ஏன் நூயோன்னு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்போ இவனுங்களுக்கு பயங்கர சாக்கியம், அவளை தப்பி விட்டீங்க, அவள் பாரு குச்சிட்டா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒன்று சென்ஸ் ஆகுது, அவள் போன மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்றா, எங்கே இருக்க வெளியே வா அப்படின்னோடனே ஒரு மரத்துக்கு பின்னால் இருந்து வெளியே வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர் பொண்ணு மாதிரியே மாறிட்டு இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களா, இதை பார்த்தோன்னே அங்கேருந்து எல்லாருக்குமே பயங்கர சாக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவளுங்க 2 பேருக்குள்ளே சண்டை. என்ன சண்டைனா, நான் தான் உண்மையான ஆள், நீ தான் உண்மையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ இவனும் 2 பேரும் யோசிக்கிறாங்க, இதில் யார் இப்போ உண்மையான ஆள், 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ திரும்ப இவங்க தான் நான் தான் உண்மையான ஆளு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி இதை பத்தி ஹீரோ கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பானுங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, இவங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்காங்க, கலர் கூட ஒரே மாதிரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஒன்று சொல்லுவான் பாருங்க, நிறுத்துங்க, நீங்க 2 பேருமே சூப்பரா இருக்கீங்க, நீங்க 2 பேருமே எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த ஸ்பைடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபார்முக்குலாம் மாறி அவளை லாக் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு போகும்போது அவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே மறைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த பொண்ணு இப்படி பார்க்க கூட நல்லா இருக்குப்பா, ஒயிட் கலர் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவான். அப்போ மாஸ்டர் சொல்றாரு, இந்த டீமன்ஸ்லாம் அப்படி தான் அவங்களோட பவரை டக்குன்னு பூஸ்ட் பண்ணிக்கும் அப்படிலாம் சொல்லுவார். அப்போ இந்த ஹெட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, என் உயிரை காப்பாற்றினவங்களுக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒருத்தர் என் கூட இருக்கான்றதை நான் இவ்வளோ நாள் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு திரும்ப அவங்ககிட்ட கதையாக விட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ஹீரோ வந்து அவனுக்கு என்ன சொல்கிறானே தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். அதாவது அவங்ககிட்ட நல்லா உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க அவன் மனசை மாற்றுறதுக்கு. எப்படியோ ஒரு வழியாக பெருசாக உருட்டி அவனோட மனசை வந்து மாற்றிடுவான். ஆனால் அங்கே நடந்ததே வேறங்க. ஹீரோ என்னத்துக்கு அவன்கிட்ட அந்த மாதிரி பேசியிருப்பான், இவன் இங்கே வந்து எப்படின்னா வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் பேசியிருப்பான். ஆனால் அவன் எப்படி மைண்டு செட் ஆகிட்டானா, நான் இங்கே இருந்து இதுக்கு போகிறோம் பவர்ஃபுல்லாக மாறப்போட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவன் கூட இருக்கிறவன் தான் கெஞ்சிக்கிட்டு இருப்பான், வாங்க நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடான், நான் இங்கே வந்ததுலேருந்து என்ன நினச்சி என்னை வந்து அந்த சிலந்தெல்லாம் அட்டாக் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன கொல்ல வந்த, அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் என்ன கொல்ல வந்தார், சொல்லப்போனால் எனக்கு இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு டேஞ்சரஸ் மட்டும் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு, கண்டிப்பாக நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அவன்கிட்ட என்ன சொல்லிடுறேன்னா, டே தம்பி நானும் உன் கூட வெளியே வரேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவான் பாருங்க. உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம், சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சீனியர் சொல்லி அவன் கூப்பிட ஆரம்பிச்சிடறான். ஹீரோட மாஸ்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பு வருது, ஏன்னா ஹீரோ இட்டு போகிறா இல்லையா, அவரோட உண்மையான உருவத்தை காட்டினா அது ஒரு இடத்துல சீலை இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோட பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு ஊசி வச்சு குத்திக்கிட்டு இருக்காரு, என்ன ஏமாத்திட்டு விட்டு போறேடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் வெளியே போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அவர் தனியாக வந்து புலம்ப ஆரம்பிச்சிடறாருங்க. இந்த ஃபார்மேஷன் பார்த்தா என்னோட 90% பவர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சு, என்னோட 10% பவரையும் பார்த்தீங்கன்னா அவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டான், அதாவது ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டான் இல்லைங்க, அதை தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவை கட்டினா ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் 6 மாதம் கழிச்சு திரும்பி வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்பைடர் பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நானும் உன் கூட வரேன், நீ என்ன ஏமாத்திட்டு விட்டு போயிட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்போ மாஸ்டர் கிட்ட ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட பாசத்தை வெளிக்காட்டிட்டு இருக்கான், மாஸ்டர் நான் கண்டிப்பாக திரும்ப வருவான், நான் திரும்ப வந்து உங்களை இங்கே வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போவோம் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு குட் பை சொல்லிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு ஹீரோக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. ஹீரோ கொஞ்சம் தூரம் போனோடனே மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னாலே இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவாரு. மாஸ்டர் போயிட்டு ஹீரோ மேலே விழுந்துருவாரா, ஹீரோ பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வெளில பறந்து போய் வெளியே விழுந்துருவான். அப்போ பயங்கர சாக்கு, ஏன்னா மாஸ்டர் வெளியே வந்துட்டார் இல்லையா, இவரோட உண்மையான ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும் பார்த்தீங்களா. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, என்னோட ப்ரீ மாடல் பாடி எப்படி வெளியே போச்சு, எனக்கு வந்து இவ்வளோ நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன், 3000 வருஷமாக காத்துட்டு இருந்த விடுதலை எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக சிரிச்சுக்கிட்டே அவரோட பவர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர்லாம் பார்த்தீங்கன்னா டமால்னு வெடிச்சு அவர் தலை பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் தலை மாதிரி மாறிடுது.
அப்புறம் அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, சரி பொண்ணே, நான் உனக்கு வந்து ஒரு சில கல்டிவேஷன்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறேன், இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னா வச்சுக்கலாம் உன்னை வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, நீ உருவத்தை வந்து மாற்றுறதா அப்படி சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோவை கட்டினா ஹீரோவும் அப்புறம் அந்த டீமன் பொண்ணு அப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக தூங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவள் போய் கேட்டுக்கிட்டு இருக்கான், என்னை எங்கே விட்டுட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ அவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், இவன் உண்மையிலே நின்று தானா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேருந்து ஏஞ்சி அவளை செக் பண்ணி பார்க்குறான், எதுவுமே வித்தியாசமாக கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னன்னா மாஸ்டர் அவளுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் கற்றுக் கொடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் போயிட்டு மாஸ்டர் கிட்ட சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருக்காரு. ஏன்னா இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் சும்மாவே வெறுங்கை வீசிட்டு வந்தான் இல்லையா, அதனால ஒரு டென்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக்லாம் பண்ணுறாருங்க. நேராக இவங்க மேலே அட்டாக் பண்ணுவார்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற செவுத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா இவர் கண்ணில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் போல. அவர் ஹீரோவை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ தான் மனசை மாற்றி அவனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான். அது மட்டும் இல்லைங்க, அவர் கண்ணு கொஞ்சம் தெரியாதால அந்த ஸ்பைடர் பொண்ணுகிட்ட போயிட்டு நீ தான் ஃபெங்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோ போயிட்டு நான் தான் ஃபெங்கு, உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஹீரோவை துரத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவார். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு போய் ஒரு இடத்துல நின்றுடுவான். அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக அவர் நன்றி சொல்கிறேன்னா, இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஹீரோ காப்பாற்றிட்டான் இல்லையா, அவங்க 2 பேரும் ஹீரோ காப்பாற்றிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ கிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த 8 மாதிரி ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவனை எப்படி இவர் கண்டுபிடிச்சிருப்பான்னா, ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியோட சுற்றிட்டு இருந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 2-3 பண்ணை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இவர் கூட வந்துட்டு இருப்பான். அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அந்த 1000 ஆட்டம் வேலை பார்த்தோன்னா ஒரு பயங்கர ஆபத்தான நிலமில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துக்குள்ளே வந்து ஸ்பைஸ்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்டாகவே மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதாவது என்னோட ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த டார்க் டாட்டைஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஸ்பைஸ்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அப்போனா அவங்க இடத்துக்குள்ளே ஒரு ஸ்பையை வந்து நீங்கள் வைக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதாவது ஹீரோ வந்து அங்கே ஸ்பையாக போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டவொடனே ஒரு நாள் சொல்கிறேன், நீங்கள் வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து தலையிட தேவை, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான், இல்லை நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, வாயால் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுப்பா, உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பவர் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட பவர் யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு பஞ்ச் வைப்போம் பாருங்க, ஆள் பறந்து போய் கீழே வந்துடுறாரு. அப்போ ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு என் பவர் அப்படின்ற மாதிரி. அவர் ஏன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, தம்பி உன்னோட பிசிக்கல் பவர் அதிகமாக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், இப்போ பாரலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறோன்னா, டக்குன்னு அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரிலாம் வருதுங்க, அது என்னன்னா அது அவரோட பவர் போல, ஏதோ ஒரு பவர் அவர் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன வச்சுக்கிட்டு இருக்காருன்னா, இவர் என்னோட மேஜிக் எபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த லோட்டஸ், அதாவது அந்த ப்ளூ கலர் லோட்டஸ் பவர் எடுத்துகிட்டு வந்து அங்கே அட்டாக் பண்ணுவோம் பாருங்க, அவரோட அந்த ஷீல்டுலாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுது. அவரால் அதை நம்பவே முடியல, எப்படி டெஸ்ட்ராய் பண்ணான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்ரிபியூட் வந்து எடுத்துக்கிறான், அதாவது அவரோட பவரை ஹீரோ எடுத்துக்கிறாங்க. ஹீரோ எடுத்ததுக்கப்புறம் அவரோட பவர் யூஸ் பண்ணுவான் பாருங்க, அதை பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சாக்கா போயிடும். அப்படியே அடுத்த சீனில் இவனை கட்டினா இவன் பயங்கர டென்ஷனாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிடலாங்க, இவன் பேரில் என்னன்னு வச்சுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், எங்கே இன்னுமே அவங்க 2 பேரை காணும், ஏதாவது பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பைடர் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பசி எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இவன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே வருவானா, வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க, நீ வந்து வேற ஆள், அதாவது வெளியே இருந்து வந்த ஒருத்தன் அப்படிலாம் சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒருத்தன் கூட பயங்கரமாக அவனுக்கு சண்டை வந்துடுது. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு இன்னுமே. அப்போ அவன் என்ன வந்து லாக் பண்ணிடுறான். அவனா சொல்லிட்டு இருக்கானா, நீ ஒரு குப்படா, நீலாம் நான் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மண்டை மேலே ஏதோ ஒரு வட்டமோ ஒன்று ஆக்டிவேட் பண்ணி பார்த்தால என்னோட பவர் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அந்த ஸ்பைடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை கட்டினா ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன பலமாட்டிச்சிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா, டே நீ எப்போ தம்பி என்னோட பவர் யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நீ அதை ரொம்ப நாளாக என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்பெல்லாம் இல்லைங்க, நான் சும்மா அதை பார்த்தேன் அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. உடனே அவருக்கு சாக்குக்கு மேலே சாக்கு, என்னால எப்படி சொல்கிறேன், நானும் இதை வந்து எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுற தெரியுமா, தலைமுறையாக அந்த பவர் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, நீனாலே சிம்பிள் அப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாருங்க, நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் இவங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம எப்படி நம்ம இடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பையெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு பிளான் சொல்கிறான், நான் வந்து எல்லாரும் கூட சண்டை போடுறேன், நான் சண்டை போட்டேன்னா கண்டிப்பாக அவங்களாம் வந்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோ என்ன பிளான் போட்டிருக்கான்னா, சண்டை போட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த பவர்லாம் வந்து ஆட்டியா போடலாம் தாங்க அந்த பிளானை போட்டிருக்கான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஸ்பைடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தர்மாடி அடிச்சு வச்சிருப்பாங்க. பத்தாவதுக்கு வரைக்கும் ஹீரோவும் போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த பவர் எடுக்கிறது தான். ஹீரோ நினச்ச மாதிரி அவன் பவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிடச்சிருது. அவன் அடி வாங்கிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை நாங்கள் சும்மா வர மாட்டோம்டா, என்னையே நீங்கள் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அவன் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, என்னோட பவர் நான் வேறு லெவலில் யூஸ் பண்ணுவேன், நீ வந்து என் கூட சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து அவன் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, டே வேலை இருந்தால் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, வந்து கிளம்பிடுவான்.
அப்போ அவனுங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லா ஒரு ராயல் ஃபேமிலி, அதாவது ஏதோ ஒரு பெரிய ஃபேமிலிலேருந்து வந்திருப்பான் போலங்க, அதனால தான் நீ பயந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஹீரோக்கு மனசுக்குள்ளேயே இவன் பெரிய ஃபேமிலிலேருந்து வந்துக்கிறான், அப்போ அவங்ககிட்ட வேற லெவலில் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டைக்கு உடனே வைக்க சொல்லிடுவான். ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வருவான். ஆனால் அவன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பவர் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு பெரிய அட்டாக்காக பண்ணி விட்டுருவான். இவனெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஹீரோ வந்து காலி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. புகலாம் போனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோ அதுக்கப்புறம் வந்து அவன் மூஞ்சில் ஒரு பஞ்சு வச்சு பறக்க விட்டுருவான். அவன் உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆட்ரிபியூட் வெளியே வருதுங்க. அதாவது 2 விதமான பவர் வாங்கிட்டு இருந்திருக்கும் போல. ஹீரோ அது 2த்தையுமே வந்து எடுத்துக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அது கையில் வச்சுட்டு என்னது யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்துடுறாரு. மாஸ்டர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்லாம் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு சூப்பரான கெஸ்ட்டு, நீங்கள் கெஸ்ட் அப்படி தான் வர வைக்கணுமா, கெஸ்ட்டெல்லாம் வந்து பயங்கரமாக மரியாதை கொடுக்கணும்டா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறான்னா, உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட வரலாம், அப்படி யாராவது நீங்கள் என்கிட்ட வரலன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறான். அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக வந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இன்றைக்கே வந்து ஸ்பையை கண்டுபிடிக்கிற வேலை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பாரு. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நம்ம வந்து சீக்கிரமாக எல்லா ஸ்பையுமே வந்து கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹாட் பாத் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருப்பான்னா, என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு நினச்சே பார்க்கல, என்ன சூப்பராக இருக்கே அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துடுதுங்க. அங்கே யார் வந்திருக்காங்க அப்படின்னே தெரியாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த பொண்ணு தான் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னே, ஏமா உன்னை யாருமா அங்கே வர சொன்னது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, உங்களுக்கு நான் அந்த துணியை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன பண்ணுவான்னா, நீங்களாம் வரக்கூடாது தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுருவான். அவள் பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி போவாள. ஹீரோ உடனே அந்த துணியை பிடிச்சி இழுப்போம் பாருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ குளிச்சிக்கிட்டு இருந்தாலே அதுக்குள்ளேயே வந்து விழுந்துருவாங்க. கரெக்டாக அந்த டைமில் அந்த ஸ்பைடர் போனால் அந்த இடத்துக்கு வந்துடுவா. அப்போ ஹீரோ என்ன சொல்லணும்னா, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அந்த ஸ்பைடர் பொண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இன்னும் இவன் இதை பற்றி எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோக்குள்ள வந்து வெளியே வந்துடுறாருங்க. அப்போ ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான், ஐயோ மாஸ்டர் இன்னைக்கு ஃபுல்லாக எங்கேயோ போயிருந்தேன், இம்மா நேரம் கழிச்சு இப்போ வெளியே வர அப்படின்ற மாதிரி கேட்பான். அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுப்பா அதான் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த இடத்துல இருக்கிற பணக்கார இடத்துல பார்த்தீங்கன்னா 1000 டீமன் கண்ட்ரி அப்படின்ற ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், அவங்ககிட்ட பவர்ஃபுல்லான பீஸ்ட்லாம் இருக்குது, அதை வச்சு தான் எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நீ எப்பலே பவர்ஃபுல்லாக மாறுது, நீ எங்கே என்ன காப்பாற்ற போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் டக்குன்னு போயிட்டு பவர்ஃபுல்லாக மாறி எப்படி உங்களை காப்பாற்றுற போகிற அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு ரிங்கு கொடுக்குறாங்க. இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா சோல் ரைசிங் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. மாஸ்டரும் அதை பார்த்துட்டு, ஏன்ப்பா அந்த ட்ரெஷர் சூப்பராக இருக்குப்பா, இது சூப்பரான ரிங்கு நீ போட்டுக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் தெரியுது மாஸ்டர் எவ்வளோ சேர்ந்து தாங்க அந்த பிளானை போட்டிருக்காங்க. அந்த ரிங்கை யூஸ் பண்ணி ஹீரோ ஏதோ பண்ண போகிறாங்க போல், அதுக்கு தான் அந்த ரிங்கை அவனுக்கு போட்டு விட்டுருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஹீரோ வந்து சண்டை போகிறதுக்கு வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு விட்டுருக்கானுங்க. அப்போ ஹீரோ ஏன்டா அப்படி பவரை கொடுக்கறதுக்கு நீங்களே வாண்டடாக வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த ஸ்பைடர் பொண்ணு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இவனுங்க போகிற சண்டையில் அவள் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவான்னா, சத்தம் கேட்காத மாதிரி காதில் பஞ்சு வச்சு மேனேஜ் பண்ணுவான். இவனுங்க பார்த்தீங்கன்னா வெளியே கண்ட மணிக்குன்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க, வெளியே வாடான்னு. ஹீரோ வெளியே வந்துடுவாங்க. ஹீரோ வெளியே வந்து யாரா எங்கூட ஃபஸ்ட்டு சண்டை போட போகிறது அப்படின்ற மாதிரி கேட்பானா. இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தேன் இவனுங்க, டக்குன்னு நீ போடா ஃபஸ்ட்டுன்னு சொல்லி இவனுங்களுக்குள்ள வந்து வாக்குவாதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து நான் சண்டை போடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து நிற்பாங்க. அவன் பார்த்தா ஹீரோவோட ஹைட்டாக இருக்கான். அப்போ ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் தான், இன்னொருத்த வந்து சிக்கிட்டேன்னா அவங்ககிட்ட இருக்கிற பொருளை அப்சர்வ் பண்ணிட வேண்டியதா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு ஒரு இடத்துல போய் நிற்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பறக்கிற தட்டு மாதிரி மேலெலாம் வந்து போகுது. அதாவது இவங்க வானத்தில் பறந்துக்கிட்டே வந்து சண்டை போட போகிறாங்க. அப்போ ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான், இவன் சீரியஸாக நம்ம கூட சண்டை போடுன்னு நினைக்கிறான் போலே அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி நெருப்பெல்லாம் வந்து ஏறி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இது ஒரு லைஃப் அண்ட் டெத் பேட்டில், ஒன்று நீ உயிரோட இருக்கணும் இல்லை நான் உயிரோட இருக்கணும், நீ ரொம்ப பவர்ஃபுல் நான் கேள்விப்பட்டேன், நான் உன்னோட பவர்ஃபுல்லாக நாள் தெரியுமா, என் பவரை நீ பார்க்குறியா அப்படிலாம் சொல்லி ரொம்ப சீரியஸாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு கபீல்னு சிரிப்பு வந்துடும். அதை பார்த்துட்டு இவனுக்கு சாக்கு என்னடா சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி நீ சண்டை போகிறன்னு நினைக்கிறியா, வாழை சண்டை போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இவனுக்கு கீழே இருக்கிறவங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க, கண்டிப்பாக இன்றைக்கி ஹீரோட கதை முடிய போகுது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, இவனுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி மேலே நடக்கிறதெல்லாம் கீழே வந்து விஷுவலாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க, ஹீரோ கண்டிப்பாக தோற்றுருவான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே மேலே கட்டினா அவனுக்கு வந்து சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, பெருசாக ஏதோ ஒரு பவர் எடுத்துகிட்டு ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்தது தெரியுது ஹீரோக்கு ஒன்றுமே ஆகலை. அவனுக்கெல்லாம் பயங்கர சாக்கு, ஏன் கீழே இருக்கிறவனுக்குலாம் அதை விட பயங்கர சாக்கு. அப்போ அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், டேய் நான் உன்னை எப்படி அட்டாக் பண்ண நீ பிடிச்சிற மாதிரி ஆகும், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோ என்ன பண்ணுவானா, இது என்னோட டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில் ஒரு பஞ்சு வைப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த 2 ஆட்ரிபியூட்டுமே வந்து கிடச்சிடுது. ஹீரோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போதே மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து அவனை கலைக்க ஆரம்பிச்சிடறாருங்க. அவன் டென்ஷனாக மாஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு போவானா,
ஹீரோ திருப்பி ஒரு கிக் விட்டு அவனை பறஞ்சிட்டுருவான். திருப்பி ஒரு ஆட்ரிபியூட் அவனுக்குள்ளேருந்து வெளியே வரும். அப்போ ஹீரோ நினைக்கிறான், எனக்கு லக்கு இருந்தால் அந்த இடத்துல நிறைய கிடைக்கும் போல, என்னோட டார்கெட்லாம் ஆட்ரிபியூட் தான், எல்லாரையும் அடிச்சு எல்லாத்தையும் பிடுங்கணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோ வின் பண்ணான்றதை கீழே இருக்கிற யாராலுமே வந்து ஏற்றுக்க முடியலங்க. அடுத்த சீனில் பார்த்தா அந்த மஞ்சள் முடிக்காரன் அழுதுகிட்டே போய் ஒருத்தங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தன் சீக்ரெட் ரிலேம்லேருந்து வந்தான், அவன் எல்லாருமே வந்து தோக்கடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் பொண்ணுகிட்ட என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பைடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா தின்றதுலே குறியா இருக்குங்க. சொல்லப்போனால் எனி டைம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்கள் இந்த இடத்துல 6th ஏழ்ரு நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வந்து கிளம்ப போவானா. அப்போ வந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் வந்து கெஸ்ட்டெல்லாம் வந்து விருந்து வச்சு தான் இன்வைட் பண்ணுவேன், வாங்க போய் சாப்பிட்லானோடனே இந்த ஸ்பைடர் பொண்ணு சாப்பாடுன்ற பேரை கேட்டோடனே வாங்க போகலாம்னு சொல்லி வந்துடுவான். அந்த இடத்துக்கு வந்தோடனே ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், நம்ம இங்கே சாப்பிட வந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. அதே மாதிரி அவன் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல ட்ராப்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருப்பான் போல, அவன் பவருக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான், டேய் தம்பி, நீ வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டேன், உன்ன மாதிரி ஆள்லாம் எங்கள் இடத்துக்கு தேவையே இல்லைடா, நீ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் பொண்ணுகிட்ட சொல்லி அட்டாக் பண்ண சொல்லுவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணவும் கீழே உட்காந்துருவான். அப்போ ஹீரோ நினைக்கிறான், இந்த விஷயத்தை நம்மளே தான் சமாளிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். டே நிறுத்துறா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான். அந்த கேப்பில் ஹீரோ ஒரு அட்டாக்கை பண்ணி அங்கே இடத்துலாம் அடித்து பறக்கிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணுவாங்க. அந்த லோட்டஸ் எடுத்துகிட்டு வந்து அடித்து அவனை காலி பண்ணிடுவான். அவன்கிட்ட இருக்கிற அந்த ஆட்ரிபியூட்டி ஆட்டே போட்டுருவான். அப்போ ஹீரோ அவர்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருப்பானா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் தான் இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளை நான் கேள்விப்பட்டேன், சரி ஓகே விடுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவான். இப்போ அவர் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், இவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லலாமா, எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காருங்க. ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பெல்லு ஒன்று காட்டுறாரு. ஹீரோக்கெல்லாம் அதை பார்த்துட்டு சாக்கு, என்னடா அவ்வளோ பெருசு இருக்குன்னு. அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த ஒரு பெல்லு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. 695 வருஷத்துக்கு முன்னால் இந்த சியானோ எம்பரர்ன்றவர் இந்த பெல்லை வந்து ரிஃபைன் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்லை யூஸ் பண்ணி நிறைய பவர்ஃபுல்லான எனிமீஸ்லாம் வந்து தோக்கடிச்சார். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து ஒரு புனிதமான இடமா வந்து மாற்றப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார், இவரை பார்த்து எல்லாருமே வந்து பயந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த பெல்லை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன சூப்பராக இருக்கே, இவ்வளோ பெரிய பெல்லை நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு 2 பேரும் அந்த பெல்லை பற்றி பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. அந்த ஸ்பைடர் பொண்ணு போயிட்டு அந்த பெல்லை சும்மா தொட்டு தாங்க பார்க்கும். டக்குன்னு அந்த பெல்லு பார்த்தீங்கன்னா கிராக் விட்டுடுது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே பயங்கர சாக்காக போயிடுது. ஐயோ என் பெல்லு போச்சே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பெல்லு பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுது. அவன் பார்த்தீங்கன்னா கதறி அழுதுகிட்டு இருக்கான். இது எவ்வளோ ஒரு பொக்கிஷம், இதை போய் உடச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாது இல்லையா, அது ரொம்ப பழசாக இருந்தாலும் உடஞ்சிடுச்சு போல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் போய் தனியாக வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சர்லலாம் வந்து இந்த பெல்லை பற்றி சொல்லலாம், அதுக்கு இந்த பெல் இருக்கணும் மேலே, இது எவ்வளோ ஒரு பொக்கிஷம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு கதறிக்கிட்டு இருப்பான். ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா அந்த இடமே பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய குட்டி குட்டி பெல்லாம் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவனா சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த பெல்லாம் வந்து டிவைன் பவர் இருக்குது, எங்கள் இடத்த வந்து என்னால் காப்பாற்றிட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர் வந்து நான் அடித்து பறக்க விட்டுடுது. என்னடான்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு வாய்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்குதுங்க. யாரா என் இடத்துக்குள்ளே வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். ஹீரோவெல்லாம் நம்பவே முடியல, இந்த இடத்துல ஒன்று எவனோ ஒருத்தன் உயிரோடு இருக்கானா அப்படின்ற மாதிரி. அப்போ மாஸ்டர் சொல்கிறாட்டி அவன் இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு இருக்கிற பாதுகாவலன்றா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அப்போ ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், சரி ஓகே இவனுக்கும் மிளகா அரைச்சிட வேண்டியது தான் அப்படின்னு. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த இடத்த நான் பத்திரமா பாதுகாக்கிறேன் அப்படி சொல்லுவானா. அப்போ ஸ்பைடர் பொண்ணு போயிட்டு அவன் மண்டையில அடிச்சுட்டே வாய மூறா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மாதிரியே பேசுவாங்க. மாஸ்டர் மாதிரியே பேசிட்டே ஒழுங்கா சரண்டர் ஆவிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அவனுக்கு பயங்கர ஷாக், டே நீ எப்பறம் அந்த சீக்ரெட் இடத்துல இருந்து தப்பிச்ச எப்பறம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் அவனோட 2 ஸ்கில்லுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி நிறைய ஸ்குவாட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணுவான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அந்த பெல்லெல்லாம் வச்சு அந்த அட்டாக்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த பெல்லு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த பெல்லோட சத்தம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரியவர் ஒருத்தரை காட்டுறாங்க. அவர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த பெல் அடிக்குதா, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தர்மடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பைடர் பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து அது கூட சண்டைலாம் போட தேவையில்ல, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதை மட்டும் நம்ம வந்து செயல்படுத்தினா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஹீரோ அவனோட பிளான் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவனை வந்து உங்கள் பக்கம் திசை திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரையும் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவான். மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ அந்த பொண்ணு, அதாவது ஸ்பைடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பெல்லெல்லாம் வந்து அசை விடாமல் அப்படியே வந்து பிடிச்சிக்கிறான். அவனால் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியல. அப்போ மாஸ்டர் போயிட்டு அவங்ககிட்ட டே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரா. அப்போ அவன் மாஸ்டரை பார்த்து கேட்குறான், யார் நீ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டர் போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுவார்னு பார்த்தா மாஸ்டர் போயிட்டு அவன்கிட்ட தடவி கொடுத்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க.
தம்பி நான் யாரும் தெரியுமா, என்ன உனக்கு அடையாளம் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரா. அவன் டென்ஷனாகி மாஸ்டரே அடிச்சிடறான். உடனே மாஸ்டர், டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ என்னை அடிச்சிருப்போம், நான் யார் தெரியுமாலே அப்படிலாம் சொல்லி அவர் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து எங்கள் பார்த்தல அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எனிமி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவனுக்குலாம் ஒன்றுமே புரியல, எதுக்குடா அவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அடிக்க அவனுக்குள்ள அந்த ஆட்ரிபியூட்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குங்க. ஹீரோவும் ஆட்ரிபியூட்டுக்கு ஆசைப்பட்டு அவனை போட்டு வெளின்னு வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அந்த ஸ்பைடர் பூனை பார்த்து எண்ணி கட்டி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்பைடர் பூனை பார்த்தீங்கன்னா அதால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் மொத்த கயிறுமே வந்து அறுத்து விட்டுறான். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற மொத்த ஆட்ரிபியூட்டி ஆட்டையை போட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஸ்வாடெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே அங்கே மாஸ் ஆஃப் கோர்ஸ்லாம் குத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ அசால்ட்டாகவே அவனை அடித்து பறக்க விட்டுறான்னா பாருங்களேன். அது மட்டும் இல்லைங்க, ஹீரோ அவனை அடிச்சதுக்கப்புறம் அவனுக்குள்ளேருந்து நிறைய ஆட்ரிபியூட் வந்து ஹீரோவுக்கு வந்து கிடச்சிருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கேட்குறாரு, தம்பி எப்போ நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினா அப்படின்ற மாதிரி மாஸ்டரே சந்தேகமாக ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பூன்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கான், ஒன்றும் அவளை உனக்கு அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் சாகலை. அவன் பார்த்தீங்கன்னா திரும்ப ஏஞ்சி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. போன எபிசோடில் ஒரு வயசானவரை காட்டியிருப்பாங்க இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து காப்பாற்றிடுறாரு. அப்போ அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஒரு பூ எடுத்து ஸ்பைடர் பூனைக்கிட்ட கொடுத்து, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாரா. ஹீரோ உடனே டென்ஷன் ஆயிடுறான். ஐயோ கிளட்டு போயில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு 2 பொண்ணு வராங்க. அவங்க வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவர் யாருன்னு தெரியல, அவர் இந்த இடத்துலேயே ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுவான், அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு. உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து அவர் தர்மடி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ கிளட்டு போயில, ஏற்கனவே நாங்கள் 2 பேர் தான் உனக்கு இருக்குல்ல, இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. 10வது வரைக்கும் ஹீரோவும் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த எல்டர் லீவ் பார்த்தீங்கன்னா ஹீரோ அடிச்ச அடியில் இப்போ தான் வந்து அவன் ஏஞ்சிருக்கிறானே. அவன் ஏஞ்சி வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், ஏமா அவரை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் திரும்பி பாப்பாரு பாருங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயந்துறான், யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உடம்புலாம் ஹீல் பண்ணிக்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு அடையாளமே தெரிஞ்சு வர. அடுத்த சீன்லேயே சியான்வோ அப்படின்ற ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த பெரிய பெல்லுக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக அடித்தான். அதுக்குள்ளே ஒருத்தர் தான் இல்லை, அவனை பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் தான் இப்போ அழிச்சார் அப்படின்ற மாதிரி அவனுங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1000 ஆட்டம் வேலி, அதாவது நம்ம இடத்தோட எனிமி பிளேஸ் தான் இவனுக்கு வந்து அந்த இடத்த வந்து கை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், அந்த பெரியவரோட பவர் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும், நம்ம போயிட்டு இந்த டைமில் நம்ம படையை எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணி அந்த இடத்தையே கண்டிப்பாக கைப்பற்றிடலாம் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அங்கேருந்து 8 மாதிரி இருந்தவனும் அதுக்கு ஓகே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் பெரியவரை கட்டாவர்னா சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவர் ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, உனக்கு மட்டும் நான் பிரேக் த்ரூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆமாம் நீங்கள் இப்போ பிரேக் த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்குள்ள இப்போ கோல்டன் கோர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேனா. அப்போ அவருக்கே வந்து சந்தேகம் வந்துடுதுங்க, ஆமாம் எங்கே இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக என்னத்தையும் அப்படி இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அடப்பா இவ்வளோ நாள் நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன் போலே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன தப்பு பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டேன், நான் 10% கண்டிப்பாக பிரேக் த்ரூ பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. ஹீரோக்கெல்லாம் மண்டை சூடாயிரும். ஐயோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எனிமிஸ்லாம் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படிலாம் சொல்லி ஹீரோ டென்ஷன் ஆயிடுவான். மாஸ்டர் ஹீரோ சமாதானப்படுத்திட்டே அந்த சியான்வோ இடத்துல இருக்கிறோம், மோசமான ஆள், டக்குன்னு நம்ம வந்து கிளம்பிடணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா இந்த இடத்த சுற்றி ஏதோ ஒரு பேரியர் ஒன்று ஆக்டிவேட் ஆயிருக்குங்க. இவனுக்குலாம் ஒன்றும் தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா எனிமிஸோட வேலை தான். அவனுங்க தான் அந்த பேரியரை போட்டு இவங்களை உள்ளே வச்சு லாக் பண்ணணும்னு ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த பேரியர் பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்டால் உருவாக்கப்பட்ட பேரியர், இது ஒரு 5 எலமெண்ட் செக்டர் சேர்ந்தவங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். சொல்லப்போனால் இந்த இடத்த அழிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவார். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த பேரியர் உடைக்க முடியாதான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லுவான். ஆனால் என்ன பண்ணாலும் அந்த பேரியர் உடைக்க முடியாதுங்க. அந்த இடத்துக்கு ஒரு மஞ்சள் ட்ரெஸ் பைத்தியம் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருப்போனா, நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பேரியர் உடைக்க முடியாது, நீங்களாம் இது உள்ளே இருந்து சாக வேண்டியதான், நாங்கள் போய்ட்டு உங்கள் செக்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொள்ளுவோம், உங்கள் இடத்தையே ஃபுல்லாக நாங்கள் வந்து ஆக்கிரமிச்சு நாங்கள் தான் அதெல்லாம் ஆளுவோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்போனா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் பூனை வெளியே போயிட்டு அவனை அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சிருவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டே கீழே விழுந்துருவான். அப்போ ஹீரோக்கெல்லாம் சாக்கு, எப்படிமா நீ வெளியே போனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ அவனா சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்து அந்த பூமிக்கு அடியில் போகணும் அந்த பக்கம் வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் பின்னால் ஒருத்தன் வந்து கத்தியில் குத்திடுறாங்க. அவள் வந்து செத்துட்டான்னு நினச்சிக்குவான். ஹீரோலாம் அப்படியே டென்ஷன் ஆயிடுவான், டேய் எதுக்குடா அவளை கொன்னீங்க, உங்களை நான் சும்மா இடம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பேரியர் உடைக்க ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பேரியரை உடைக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்பைடர் பூனை சாகலை. ஸ்பைடர் பூனை திரும்ப வந்து அவனுக்கு 2 பேரையும் போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அதாவது அதோட அந்த வெப்பை யூஸ் பண்ணி அவனுக்கெல்லாம் போட்டு கட்டி போட்டு தூக்கி போட்டு மிரிக்குது. ஸ்பைடர் பூனை பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் ட்ரெஸ்காரனா பேரியருக்குள்ளே தூக்கிட்டு வந்துடுதுங்க. அவனுக்கு 2 பேர்கிட்ட ஏன்டா அவளோட தூக்கிட்டு போனீங்க, வெளியே கொடுங்கடா அப்படின்னு போது ஹீரோ மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்சா நீங்களே வந்து எடுத்துக்கங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. அவனுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பாமல் போகும்போது பெரியவர் வந்து அவனை அட்டாக் பண்ணிடுறாரு. இப்போ பெரியவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, என்னால் மட்டும்தான் அந்த பேரியர் வந்து
ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ பெரியவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாருங்க. அவர் என்ன கேட்பாருன்னா, நான் வந்து அவங்களோட இடத்துக்கே போயிட்டு அந்த ஹெட்டுக்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது வரைக்கும் ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவங்க இடத்த வந்து பார்த்துக்க சொல்லுவாருங்க. ஹீரோ அதை பற்றி தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோக்கு வந்து மொத்தமாக ஞாபகம் வரும். இந்த கேமுக்குள்ளே வந்தது, இந்த இடத்துல நடந்தது எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு ஹீரோ டக்குன்னு சொல்லிடுறானா, நம்ம இங்கேருந்து எங்கேயும் போக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே மாஸ்டர் டே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸ்பைடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நானும் வந்து இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. முதல்ல ஹீரோ கிட்ட அடி வாங்கியிருப்பானே அவனை தான் வந்து காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எதையானத்தை எட்டி பார்த்துட்டு கதறி கதறி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சொல்லப்போனால் அழுதுகிட்டே இருக்கானே சொல்லலாம். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அடே தம்பி நீ நல்ல மனுஷனா மாறத்துக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சிருவான். அவனுக்குலாம் ஒன்றும் புரியாது, ஏன்டா அடிக்கிறானே. ஹீரோ வந்து ஆட்ரிபியூட்டுக்கோசம் தான் வந்து அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ ஆரம்பிப்பான் பாருங்க அவனை தர்மட்டி அடிக்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் பொண்ணை கட்டினா அவள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் ட்ரெஸ் பைத்தியம் பார்த்தீங்கன்னா பின்னால் பக்கம் வந்து ஸ்பைடர் பொண்ணை அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு வருவான். இருந்தாலும் ஸ்பைடர் பொண்ணிட்டு வேலைக்கு ஆகுமா, அவனை தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா மெரின்னு மெரிக்க ஆரம்பிச்சிடா. அப்போ வந்து அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா, என்னடா தம்பி இன்னும் என் கூட நீ சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாளா. உடனே பார்த்தீங்கன்னா அவன் தோல்வியை ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் ஹீரோவை கட்டினா ஹீரோ கை நிறைய ஆட்ரிபியூட்டாக வச்சிருப்பாங்க. எல்லாமே அவங்ககிட்ட இருந்து அடிச்சவாங்கன்னு தான். எவ்வளோ ஆட்ரிபியூட் எடுத்துருக்கான் பாருங்க ஒருத்தங்கிட்ட இருந்து. ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த வித்தியாசமான இடத்துக்குள்ள வந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிடைக்கும். ஹீரோ திரும்ப அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவானா. அப்போ ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம ஒருத்தனே திரும்ப அடிக்க சொல்ல நிறைய ஆட்ரிபியூட் கிடைக்கிது, இருந்தாலும் அதோட பவரில் கம்மியாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பண்ணிட்டு போவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. ஹீரோ கேட்பான், என்ன இது என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எந்த நீயும் சாப்பிட்றியா, இது ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க வரும். ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மஞ்சள் ட்ரெஸ்காரனை பற்றி கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து அவனை அடித்து கட்டி வச்சிருக்கேன் ஒரு இடத்துல, வா அவனை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகும். அவனை போய் பார்த்தா ஆள் பார்த்தீங்கன்னா தலைக்கீழ தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, இந்த பொண்ணு என்ன சாப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பார்த்தோன்னா என்ன விஷத்தை வந்து செலுத்திடுச்சு, இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக எனக்கு சங்கு தான், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஆன்டிடோட்டை மட்டும் கொடுத்துருங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்போம், என்னடா தம்பி உனக்கு ஆன்டிடோட் வேணுமா, உனக்கு ஆன்டிடோட் என்ன, நீ எனக்கு ஒன்று செய்யணுமே, நீ என் கூட சண்டை போடணுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதாவது ஹீரோ இவங்ககிட்ட இருக்கிற ஆட்ரிபியூட்டையும் ஆட்டையோட தான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பஞ்சு பேக்கில் பஞ்ச் பண்ணுற மாதிரி அடித்து பறக்க விட்டுருவான். அவனும் பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுவான். அவங்ககிட்ட இருந்து 2 குட்டி ஆட்ரிபியூட் தான் கிடைக்கும். அப்போ ஹீரோ சொல்லுவான், இவன் ரொம்ப வீக்கான ஆளாக இருப்பான் போலே அப்படின்னு. அப்போ ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இது வரைக்கும் நம்ம நிறைய வீக்கான ஆளுங்க தான் அடிச்சிருக்கோம் போல, பவர்ஃபுல்லான ஆளுங்களை அடித்தா நிறைய ஆட்ரிபியூட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் போன டக்குன்னு எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது மட்டும் இல்லை அது பயங்கரமாக ஜொலிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் ஜொலிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இப்போ மாஸ்டர் வெளியே வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அவள் பிரேக் த்ரூ பண்ண போகிற, அதனால தான் அந்த மாதிரிலாம் ஜொலிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவார். சொல்லப்போனால் ஸ்பைடர் பொண்ணுக்கு எப்படி இவ்வளோ பவர் ஏறி இருக்குன்னா, இங்கே வந்து நிறைய நல்ல சாப்பாடாக சாப்பிட்ருப்பா இல்லையா. சொல்லப்போனால் சாப்பாடு மூலியமாகவே அவள் கல்டிவேஷன் வந்து அவள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் வேறு அவளுக்கு கிடச்சிருக்கு. அந்த பாய்சனை பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே யூஸ் பண்ணிடுவா. டக்குனு ஹீரோக்கு தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிடும். என்ன நடக்குதுன்னே அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா தம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வில்லன் கேங் தான் வந்து காட்டுறாங்க. அவனுங்களாம் மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எப்படி நம்ம அந்த இடத்த பிடிக்க போகிறோம், அவனுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான பிளானை வந்து அவனுங்களாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த இடத்துல மஞ்சள் ட்ரெஸ் போட்டவனா சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நான் ஒரு சீக்ரெட் டெக்னிக் வச்சுக்கிறேன், அதை யூஸ் பண்ணி நான் டக்குன்னு பவர்ஃபுல்லாக மாறிடுவோம், அதுக்கப்புறம் அவனுங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம் அவலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்ட இருக்கிற பவரில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பவர் யூஸ் பண்ணலாம். இன்னொருத்தனா சொல்லிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட ஹீலிங் பர்சன் இருக்குது, இன்னொருத்தனும் அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாருமே டீமாக சேர்ந்து அந்த இடத்த அழிக்கணும்னு சொல்லிட்டு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த மஞ்சள் ட்ரெஸ்கார பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பை கூட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிய வந்துடுது. ஹீரோ வந்து அவனுக்கு என்னெல்லாம் பேசுகிறானுன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோ என்ன பண்ணுவான்னா, இந்த இடத்துல இருக்கிற ஸ்பை எல்லாமே அவனுங்க மூலியமாக வந்து தெரிஞ்சுக்குவான். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டெல்லாம் வேறு ரெடி பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டரோட ஹெல்ப்போட உள்ளே பூந்து எவன் அந்த ஸ்பையோ மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிருவான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கூட்டம் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எவனுக்குள்ள எவ்வளோ தைரியம், நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அடித்து அவனை காயப்படுத்தியிருக்கான், அவன் அவன் மட்டும் தெரியட்டும், அவனை போட்டுதெல்லாம் விட மாட்டோம், யாரில் அவன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குள்ளே இருக்கிற யாராவது டிசேபிளாக கூட இருக்கலாம், அதாவது ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, சரி அதெல்லாம் விடுங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக மாற்றணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஆமான்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க.
அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை எடுத்து காட்டுவான். இதை அவனுங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாம் பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரி ஓகே இந்த ஸ்கில்லையா நீ எங்ககிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்லுவோன்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே மொத்த பேருமே அடித்து காய போட்டு வச்சுருக்காங்க. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற மொத்த ஆட்ரிபியூட்டுமே ஆட்டியை போட்டுட்டான். ஹீரோ சொன்ன மாதிரியா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்கில்லை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு செவத்து மேலே என்ன பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எஸ்கேப் பண்ண வைக்கிறது ஏதோ ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான் போல. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் ட்ரெஸ்காரன் அப்புறம் அவனுக்கு கூட வரவங்கலாம் கட்டினா இந்த மஞ்சள் ட்ரெஸ்காரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கான். அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஷாக்கு, என்ன அதுக்குள்ளே இவர் இப்படி வீக் ஆகிட்டார், என்ன ஆச்சு இவருக்கு, இவரை நம்பி நம்ம இவ்வளோ பெரிய சம்பவத்தில் வந்து இறங்கியிருக்கோமே அப்படிலாம் சொல்லி எல்லாம் ஆளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த மஞ்சள் ட்ரெஸ்காரன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்பை கூட பேசணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட கனெக்ட் ஆகிடுவாங்க. ஹீரோவும் அந்த ஸ்பை மாதிரியே பேசி வந்து சமாளிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த மஞ்சள் ட்ரெஸ்காரன் அவங்ககிட்ட போட்டு வச்சிருந்த மொத்த பிராணியுமே வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. இந்த ஸ்பைடர் பொண்ணு இவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கு. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான்ட்டு நீ என்னோட ஸ்பை கிடையாது யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் முன்னால் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான், ஏமா ஸ்பைடர் பூனை நீ ஏமா நான் இங்கே கூட்டின்னு வந்து மாட்டி விட்டேன்னு. அதாவது இவங்க வரவையில் லைட்டாக டேரக்ஷன் மிஸ் ஆகி கரெக்டாக அவனுங்க இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பான்டே நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அடிச்சு இவங்க எல்லாருமே வந்து பறக்க விட்டுறான். அப்போ ஹீரோ என்ன வச்சுக்கிட்டு இருப்போனா நம்ம வந்து இங்கே நல்லா மாட்டிக்கிட்டோம், கண்டிப்பாக இங்கே வந்து தப்பிக்க முடியாது, இவங்க கூட என்ன ஒரு சண்டை போட்டு தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளானை வந்து போட்டுடுறாங்க. ஹீரோ பிளான் போட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோ பிளானை போட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் போன அதோட பாய்சன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ போட்ட பிளானே தாங்க. அந்த ஸ்பைடர் போன பாய்சன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணோடனே அவன் பயங்கர வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் அவனை அடித்து அவங்ககிட்ட இருக்கிற பவர்லாம் வந்து எடுத்துக்கிறது தான் ஹீரோ நினச்ச மாதிரி ஆகிடுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பவரில் எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ட்ராமா வேறு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை கொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மற்றவனுக்குலாம் வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிச்சிருவான். என்னோட பவரை பற்றி உங்களுக்கு தெரியுமாலே, உங்கள் லீடரே வந்து கொண்டுட்டாலாம் திரும்பி ஓடி போயிருங்களே அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஹீரோ அவனோட உருட்டுற திறமையை வந்து ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாருமே அதை நம்பிடுவானுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே வந்து காணாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் தான் அவனுங்களுக்கு தெரியுதோட பாவி இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நம்மளே ஏமாத்திருப்பான் பாரு அப்படிலாம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்களோட பிளான்லாம் வந்து இவங்க 2 பேர்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்களாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்லுன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இங்கே இருக்கிற அந்த ஸ்பைஸ்லாம் அவங்க இருக்கிற இடத்த சொல்லி அவங்களுக்குலாம் ஆபத்தாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். டக்குனு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை எடுத்து கொடுத்துட்றாங்க, இவங்க தான் அந்த ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லி. அவனுங்களுக்குலாம் பயங்கர சாக்கு, எங்கேருந்து அவனுக்கு இந்த லிஸ்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் படித்து பார்த்துட்டு அவர் டென்ஷன் ஆயிடுறாரு, இவனுங்களாம் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சமாதானப்படுத்துருவான், நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க, இவங்கெல்லாம் வச்சு நம்ம ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிளானை போட்டுறாங்க, ஸ்பைஸை வந்து ஏமாற்றி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேஃப்டியாக வெளியே அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹீரோ கிட்ட இருந்து வெளியே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, சரிடா தம்பி உனக்கு வந்து சீக்கிரமாக வந்து பவர்ஃபுல்லாக மாறணும்னு சொன்னால அதுக்கு ஒரு வழி இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக போயிடுது, மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் நீங்கள் வேறு லெவல் மாஸ்டர் அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ மாஸ்டர் சொல்லுவார், ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது மட்டும் இல்லை அந்த ப்ராசஸில் உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்பெல்லாம் இருக்குடா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ என்ன சொல்லுவோன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர், நீங்கள் வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ மாஸ்டர் ஹீரோ கிட்ட கேட்குற யாருனே தெரியாது இவங்களுக்கோசரம் ஏன்டா நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வீரவசனம்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. நான் வந்து ஒரு நாயகன், கதாநாயகன், என்னை நம்புறாங்களாம், நான் கைவிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானா பாருங்களேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவனுங்க 2 பேரும் இங்கே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் யாருனே தெரியல இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்களே இவ்வளோ பண்ணும்போது நாங்கள் பண்ண மாட்டோமா, நாங்கள் வந்து எங்கள் உயிரே போகிற வரைக்கும் நான் அவங்களுக்குலாம் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. இப்போ இவனுங்க 2 பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே சண்டை வருதுங்க, யார் பவர் பெருசு, நான் தான் பவர்ஃபுல் நீ தான் பவர்ஃபுல், இவனுங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிருவான்டே, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு 2 பேரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, என்னோட ஸ்வாட் ஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல் அப்படி இப்படின்னு மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறான் இவனுங்க 2 பேர் ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு சொல்லுவானுங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. அப்புறம் என்ன ஹீரோ அவனோட அந்த மாஸ்டர் பிளான் ஆக்டிவேட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் தர்மடி அடித்து அவனுக்கிட்ட இருக்கிற அந்த ஆட்ரிபியூட்டை எடுத்து 2த்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா மெர்ஜ் பண்ணிடுவான். அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 ஸ்குவாட் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அந்த ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கில்லை அவனுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோவை சுற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 ஸ்குவாட் வந்து உருவாகிட்டு இருக்கும்.
அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஹீரோ தலைக்கு மேலே வருங்க. ஹீரோ அந்த ஸ்கில்லை அப்சர்வ் பண்ணி முடிச்சிருவானா. அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. எப்படி இல்லை நீ அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்கில்லை வந்து அதுக்குள்ளே கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லை இந்த ஸ்கில்லு சூப்பராக இருக்குது, இதுக்கு நீயே ஒரு புது பேர் வைல அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்களா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, பேர் தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரை வைப்பாங்க. அந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்ரிவால் 13 சோர்ட் ஆஃப் ஸ்காலர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைப்பான். அதாவது அந்த ஸ்கில்லோட பேர் பார்த்தீங்கன்னா இதான். அதுக்கு வேறு அவனுக்கு 2 பேர் என்ன சொல்லிட்டு இருப்பானுங்கன்னா, ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அந்த பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேர் அங்கேருந்து கிளம்பிடுவானுங்களா. அப்போ மாஸ்டர் வந்து ஹீரோ தரதரன்னு ஏற்றிக்கிட்ட போகிறாள். டே கல்டிவேஷன் பண்ணோம், சீக்கிரம் பவர் இன்க்ரீஸ் பண்ணல, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரதரன்னு ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோ போய்ட்டு அங்கே கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஸ்பைடர் பொண்ணு இருக்கா. அது மட்டும் இல்லை அங்கே பாட்டலாக பில்லு அடிக்க வச்சுட்டு இருக்கு. இப்போ இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, இதெல்லாம் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் ஹீரோவுக்கு இவ்வளோ பில்லை கொடுத்து அவனுக்கு கொலை பண்ண போகிறானுங்க போல. ஹீரோ அதான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ மாஸ்டர் என்ன பண்ணுவார்ட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லு எடுத்து கொடுத்து கேட்பாரு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இல்லைன்னொன்னே கடுப்பாயிட்டு 2 கொடுப்பாரு. அப்பயும் ஒன்றும் ஆகணும். அதுக்கப்புறம் பாட்டிலே எடுத்து வாயில கொட்ட ஆரம்பிச்சிடறாருங்க. சாப்பிட்றான்னு சொல்லி அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எங்கேயோ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பை பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் ட்ரெஸ்காரனுக்கு தகவல் அனுப்புறான், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் தப்பிச்சு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மஞ்சள் ட்ரெஸ்காரனை பார்த்தீங்கன்னா அந்த தாழ்மலை நின்றுக்கிட்டு இருக்காங்க, தான் அவங்களாம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல வந்தது இவங்க 2 பேர். இவங்களை பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ தான் இவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேற ஒரு வழி மூலமாக பாதுகாப்பு அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அந்த லின்னு போயிருக்கான் பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறி அழுதுட்டு போயிடுவான். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இங்கே சண்டைக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் ஃபீனிக்ஸ் பறவைகளை பறந்து வந்து இறங்குறாங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான், நான் அவனை வந்து போன வாட்டி அடிச்சுட்டு போனதுலேருந்து உன்னோட கல்டிவேஷன் பேஸ் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லைங்க அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவனோட ஸ்வாட் எடுக்கும் போதே அவன் ரொம்ப சீன்லாம் போட்டுக்கிட்டு தான் எடுப்பான். அவன் பண்ண ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேராலையுமே தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அவன் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடித்து பறக்க விட்டுறான். அங்கேருந்து மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாயிறானுங்க, வேறு லெவல் பாஸ் நீங்கள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பான். அந்த டைமில் அங்கேருந்து அந்த பேரியர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறைய ஆரம்பிக்குது. அதாவது அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அவனுக்கு அங்கே ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை காட்டினா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பில்லையும் சாப்பிட்டு அசைய முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மாஸ்டருக்கு தான் பயங்கர சந்தேகம், இவ்வளோ பில்லு சாப்பிட்டுமே உனக்கு ஏன் ஒன்றுமே ஆகலை, உன்னோட பவர் இன்க்ரீஸ் ஆகலை, இல்லை உனக்கு ஒன்றுமே ஆகாமல் இருக்கே அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவால் முடியாதுங்க, ஹீரோவுக்கு ஐயோ மாஸ்டர் முடியலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். அப்போ மாஸ்டருக்கு ஒரு ஐடியா வருது. டக்குன்னு மாஸ்டர் அவனை வெளியே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க அந்த பேரியரில் இருக்கிற எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ண வைக்கிறாரு. அப்படியே அடுத்த சீனில் திரும்ப அவனங்களை காட்டினா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, இதெல்லாம் சும்மா எப்போ பாரு என்னோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாஸ்டர் அந்த அட்டாக்கை பார்த்துட்டு டே ஏன்சரா அங்கே போகிறான், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் ஏன்சரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எழுப்பு வந்து 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவனை காட்டினா இவன் என்ன பண்ணுவானா, இங்கே இருக்கிற இவங்க 2 பேருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணி இவங்களை போட்டு தள்ளான்னு போகும்போது டக்குன்னு அந்த பெரியவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா ஸ்வாட் கிங்கா இவர் என்ன பண்ணுறாருங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா உன் ஈக்குவலுக்கு பவர் இருக்கும் கூடலாம் நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய தண்டர் அட்டாக் அந்த இடத்துல வர வச்சு அவனை பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல வந்து தோக்கடிச்சிடறாருங்க. அது மட்டும் இல்லை இவரும் பார்த்தீங்கன்னா பயங்கர வீக் ஆயிடுறாரு. அப்போ அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்க சொல்லுவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாதுகாப்பாக தான் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா உங்களை கொல்லாம என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துல இன்னொரு 7 பிடிச்சவன் வரான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாஸ்ட்ல வந்து ஒரு சண்டை நடந்திருக்கு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து தோத்துட்டு இருக்கான். அதை தாங்க இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான், 50 வருஷத்துக்கு முன்னால் நீ என்னை தோக்கடிச்சிருக்கலாம், அப்போ வேணா நீ பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் இப்போ பார்த்தோன்னா நான் தான் பவர்ஃபுல், நான் நீ கொல்லாம விட மாட்டேன், உன் கிளான் அழிக்காம விட மாட்டேன், அவன் மாதிரி இஷ்டத்துக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ரொம்ப தூரமாக நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு நல்லா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்னு போய் வச்சு பார்க்குறான். ஹீரோ போய் சொல்லும் போது உங்களோட விதியை நீங்கள் தான் முடிவு போகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ டைலாக்லாம் வேறு விட்டுருப்பான் போல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவங்ககிட்ட அந்த டைலாக்லாம் பேசி இவங்கெல்லாம் வந்து மோட்டிவேஷன் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை கட்டினா ஹீரோவோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி வந்து போய்கிட்டு இருக்கும். அது எப்படி போய்கிட்டு இருக்குன்னா ஹீரோவோட உடம்புக்குள்ளே வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த எனர்ஜிலாம் வந்து போய்கிட்டு இருக்கும். ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உயிருக்கே ஆபத்தாகும். ஏன்னா ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ளே அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி செலுத்தும் போது அவங்க வெடிச்சு கூட செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லை இப்போ இவன் கண்ணு முழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ணு முழிக்க வைக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏன் சார் அப்படின்னு சொல்லி அவனை வந்து எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து சண்டை போகிறதா வந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரோட பவர் யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. பார்க்கறதுக்கு 2 பேரோட பவருமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் அவனோட பவர் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பெரியவரை பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், நீ வந்து அந்த காலத்தில் ஒன்றும் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் இப்போ நானாலே இந்த இடத்துல பவர்ஃபுல்லான ஆளு. உங்கள் எல்லாருமே வந்து கொன்று அதுக்கப்புறம் உங்கள் இடத்தையும் வந்து ஃபுல்லாகவே நான் டெஸ்ட்ராய் பண்ண போடலாம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த பெரியவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்தது ஹீரோவை கட்டினா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட இன்னர் வேர்ல்டுக்குள்ளே தாங்க இருக்கான். அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஹீரோ சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் எஃப்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ஹீரோ போயிட்டு அதை ப்ரெஸ் பண்ணுவோம் பாருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே வந்து லைட்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. டக்குன்னு தண்ணி மாதிரி அதிலே வந்து ஹீரோ விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு திமிங்கலத்து மேலாம் உட்காந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ மேலே போயிடும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய குவி எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா பறந்து போய்கிட்டு இருக்காது, பறவை மாதிரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவோட உடம்புக்குள்ளே போக ஆரம்பிக்குது. அப்போ தான் ஹீரோக்கு புரியுது நம்ம இந்த கல்டிவேஷன் வேர்ல்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குயிலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோட உடம்புல போய்கிட்டு இருக்குங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து மாறிக்கிட்டு இருக்கான். அப்படியே வெளியே காட்டினா ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்து பயங்கரமான அப்படியே எனர்ஜிலாம் அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கு. மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவன் இங்கே இருக்கிற பவர்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ உடம்புல வந்து நிறைய பவர் பார்த்தீங்கன்னா வெளியே போய்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியுதுங்க, யாரோ ஒருத்தர் பிரேக் த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எவனோ ஒருத்தர் எங்கள் இடத்துல பவர்ஃபுல்லாக மாறிட்டான், எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, உன்னை நீ கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரான். 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுது. 2 பேருமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரியவர் அடி வாங்கிறாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா பெரியவரோட வயிற்றுலேயே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறான். ஒரு வயிற்றுலேருந்து ரத்தம்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு மலங்கி கீழே விழ போறாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட பவர்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, ஒரு வழியாக முழு பவருமே வந்து அப்சர்வ் பண்ணி முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் திரும்ப பெரியவரை காட்டினா அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கானா, டே நீ முன்ன மாதிரிலாம் வந்து பவர்ஃபுல்லாக இல்லை, நீ பழைய ஸ்வாட் கிங் கிடையாது, நீ ரொம்ப வீக்காக இருக்க, என் கையில் தோத்துட்டியா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவான். ஹீரோவை பார்த்தோன்னே அங்கேருந்து எல்லாருக்குமே வந்து ஷாக்கு. ஏன்னா ஹீரோ தான் நான் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கேன். அதை பார்த்து அவங்களாம் ஷாக் ஆயிடுவானுங்க. அப்போ ஹீரோ அவங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நான் வரதுக்கு டைம் ஆகிடுச்சு, சரி அந்த பெரியவருக்கு எப்படி இருக்கு, அவர் நல்லா இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு இவரோட ரத்த ஓட்டத்தை வந்து நிறுத்தணும், அதாவது ப்ளீடிங் ஆகுது இல்லையா, அதை வந்து நிறுத்தணும், அப்போ தான் இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஹீரோனா சொல்லிக்கிட்டு இருக்கானா, டக்குன்னு எல்லாரும் இங்கே வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபைட்டர் போனாங்க. அவங்களாம் கூட்டிகிட்டு கிளம்பிடும். அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள தப்பி கூடாமல் போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேருமே அடித்து பறக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் ட்ரெஸ்காரன் என்ன பண்ணுவானா, என்னோட பவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. ஹீரோவும் பதிலுக்கு ஒரு அட்டாக் பண்ணி அவனை அடித்து பறக்க விட்டுருவான். அவனுங்களாம் பயத்தில் அங்கேருந்து அதுக்கப்புறம் ஓடி போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த யூன்லாம் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து இப்போ ஹீரோ கிட்ட வந்து சண்டை போகிறதுக்கு பேசிக்கிட்டு இருப்பான். டே தம்பி, உன்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது, நான் வந்து நினைக்கிறேன் நீ வந்து ஓரளவுக்கு தான் பவர்ஃபுல்லாக இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர் அந்த இடத்துல காட்டுவான் பாருங்க. அதுவும் அந்த பெல்லாம் வந்து காட்டுவாங்க. அந்த குட்டி குட்டி பெல்லாம் ஹீரோட கண்ட்ரோலில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்கு. எப்பறம் நீ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர ஷாக்காக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஒன்றுமே ஆகாது. ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னோட அட்டாக் என்ன வேறு கொசு கிடச்ச மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பவரில் லெவலில் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல ஏதோ ஒரு அரினா மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். இவன் போகிறனால எனக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளட் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ பண்ணுவான் பாருங்க, டே தம்பி என் பவர் பார்க்குறியா நீ, முழு பவர் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாகிக்கிட்டே போகிறாங்க. அது ரொம்ப பெருசாகிடுதுன்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவான். ஹீரோ பதிலுக்கு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. ஹீரோவோட பவர் தான் பயங்கரமாக இருக்குது. இவங்க 2 பேரோட பவருமே வந்து நேருக்கு நேர் மோதி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் ஆகிடுது. அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் பயங்கரமாக டேமேஜ் வாங்கிடுது. இருந்தாலும் அவன் திரும்பவும் மேலே பறந்து என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல ஒரு பீஸ்டோட எலும்பு கூட, அதாவது மண்டோட வர வச்சு ஹீரோவை திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த 13 ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட காட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ளையிங்லேயே பறந்து போயிட்டு அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். இப்போ இவனுக்கு வந்து பயங்கரமாக டேமேஜ் எடுத்துது. ஏன்னா அந்த எலும்பு கூட டெஸ்ட்ராய் இருந்தாலும் இவனுக்கு பயங்கர டேமேஜ் எடுத்துது. அப்போ ஹீரோ போய்ட்டு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, என்னடா தம்பி தோல்வி ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, திரும்பவும் அந்த எலும்பு கொடுக்கு வந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த எலும்பு கொடுக்கு ஏதோ ஒரு பவர் கொடுக்கறதுக்கு வச்சிருப்பான் பாருங்க. ஹீரோ டக்குன்னு எடுத்து அதை அப்படியே சாப்பிட்ருவான். அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர சாக்கிட்டு, என்னோட அவ்வளோ பவரே சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, அந்த பவர் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. டக்குன்னு அவனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஈவல் ஆற மாதிரிலாம் வெளிவர ஆரம்பிச்சிருதுங்க. அது போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட கையை காலையும் வந்து லாக் பண்ணிடுது. அப்புறம் ஹீரோ வந்து அந்த மண்டோட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுதுங்க. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவானா, அந்த பெல் பவர் யூஸ் பண்ணி அங்கே தப்பிச்சு போயிடுவானா. அப்போ அந்த இடத்துல அவன் தானே இருப்பான். டக்குன்னு அவனை பார்த்தீங்கன்னா அந்த மண்டோட சாப்பிட்டுடுது. சொல்ல போனால் சொந்த காசில் சோனி வச்சுக்கிட்ட மாதிரி அவனோட பவர்லேயே அவன் போய் மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவான். அப்புறம் அவனோட ட்ரெஸ் மட்டும் ஹீரோட கைக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோ கிட்ட இருந்துச்சு இல்லையா அந்த குட்டி பெல்லாம் பார்த்தீங்கன்னா பறந்து திருப்பி அந்த பெரிய பெல்குள்ளேயே வந்து போயிடுது. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே வந்து கிளம்பிடுவான். அடுத்த சீன்லேயே நம்ம மாஸ்டர் தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பெரிய
பெரியவரை பார்த்தீங்கன்னா இவங்க உட்காந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே அவங்க எல்லாம் போயிட்டு ஹீரோ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா உனக்கு எதாவது அடிபட்டுச்சா, நீ நல்லா தானே இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்பைடர் பூனை என்ன பண்ணுறேன்னா அந்த ட்ரெஸ்ஸை போய் பார்த்துட்டு இது யாரோ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அப்போ இவனுங்க 2 பேருக்கு பயங்கர சாக்கு. இந்த ட்ரெஸ் அவன் தாச்சு, அவன் எப்படி அவன்கிட்ட இருக்கு, அப்போ நீ அவனை கொன்னுட்டி அப்படின்னு கேட்டுட்டு இவங்க பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அவன் வந்து செத்து போயிட்டான் இல்லையா, அவன் தான் வந்து ஒரு முக்கிய தொல்லையாக இருந்தான் அந்த இடத்துக்கு, அவனே வந்து செத்து போயிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்லிட்டு இருப்போம், அந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். மாஸ்டர் என்ன பண்ணுவோம்னா கடுப்பாயிட்டு அந்த ட்ரெஸ் வாங்கி எரிச்சு போட்டுருவாரு, அது எனக்கு பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவோம்னா நான் அந்த பில்ஸ்லாம் யூஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்ணதால் இதுக்கு மேலே என்னால் கல்டிவேஷனே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லுவோம்னா அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் ஆயிடுறாங்க. உன்னால இதுக்கு மேலே கல்டிவேஷனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்லிடுறான்னா நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே மாஸ்டர் டென்ஷன் ஆயிடுறாரு, ஏன் டாப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க லூசு பேல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்பைடர் பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா எனக்கு பசிக்குதுப்பா சோறு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஹீரோ அவனோட இன்னர் வேர்ல்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த இடத்துல மொத்தம் ஒரு 3 ஆட்ரிபியூட் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹீரோவால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஹீரோ அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ஏன் என்னால் அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணாமூச்சி பார்த்தா ஸ்பைடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்கும். அப்போ ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான் என்ன மாச்சு உனக்கு அப்படின்னா. அப்போ மாஸ்டர் சொல்கிறாரு அதுக்கு பயங்கரமாக பசிக்குதாண்டா அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அந்த செக்டில் இந்த டைனிங் ஹால் வேறு அழிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ சொல்லுவான் உனக்கு எங்கே இருந்தாவது நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வர கொஞ்சம் நேரம் கம்மியாருமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மொத்த பேரை ஹீரோ போகிறது கிளம்பி வந்திருக்காங்க. அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா தர்மடி அடிக்கிற மாதிரியே கிளம்பி வருவாங்களா. ஹீரோ பயங்கரமாக பயந்துடுறான். அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்களாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா ஹீரோக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் வந்து எங்கள் இடத்த காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் அதுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை இந்த இடத்துல இப்போ நீங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த பெரியவர் தான் அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பதவியை கொடுத்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ இந்த இடத்துல எங்களை பாதுகாத்துக்கிட்டு இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா டே தம்பி டக்குன்னு வந்து ஓடி போயிடலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பதவியை வந்து ஏற்றுக்கிறான். அடுத்த சீனில் போய் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு சிக்னல் வந்துருச்சு, நம்ம வந்து திரும்ப நம்ம இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பான் பாருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளோட உண்மையான ஃபார்ம் வந்து அப்படியே தெரிஞ்சிடுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்போம்னா மாஸ்டர் வந்து வீந்து காமிச்சிக்கிட்டு இருப்பான். ஏன்னா மாஸ்டர் அந்த பதவியை ஏற்றுக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ அதே மாதிரி ஏற்றுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ அதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான காரணம் மாஸ்டர் இந்த மாதிரி பதவியில் இருந்தால் தான் நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நான் டக்குன்னு பவர்ஃபுல்லாக மாறதுக்கு எதனா வழி கிடைக்கும், உங்களையும் வந்து காப்பாற்ற முடியும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த இடத்துக்கு ஓடி வந்து ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இந்த மாதிரிலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கானா இந்த மாதிரி இந்த பொண்ணு மலை உச்சிலேருந்து கீழே வந்து செத்து போச்சு அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா சரி விடல யாருக்கு என்ன தலைவிதி இருக்கோ அதான் நடக்கணும் அப்படிலாம் சொல்லுவானா. அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கதறி அழுவாங்க. அப்போ ஹீரோ கேட்பான் நீனா அழுவும் போது பொண்ணு மாதிரி அழுவுறே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா நான் வந்து ஃபியூச்சரில் உங்ககிட்ட இருந்து நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ டக்குன்னு அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சை வச்சுட்டு நீ திரும்ப உன்னோட ஓவர் ஆக்டிங்கெல்லாம் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவான். அவளும் பார்த்தீங்கன்னா அவளோட உண்மையான உருவத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா நம்ம என்ன மாதிரி ஸ்கில்லை யூஸ் பண்ணி உருவம் மாறினாலும் இவங்ககிட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியல ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா எங்கே போனான் இல்லைன்னு அவனை என்ன பண்ண ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவனா சொல்லிட்டு இருக்கானா நான் ஒரு பொண்ணு கொஞ்சம் என்ன மரியாதை நடத்துங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ணுவானா அதெல்லாம் முடியாது ஒழுங்கா சொல்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அவனா சொல்லிக்கிட்டு இருப்பானா நான் வந்து இப்போ கத்தி இங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டேன்னா எல்லாரும் உங்களை தப்பாக நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆனால் ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணிடுறான் என்ன காப்பாற்றுங்க ஒரு சூனியக்காரி என்ன கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ தாங்க ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவான் நான் இந்த இடத்த எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கேன், நான் சொல்கிறது எல்லாமே நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு நீ என்கிட்ட இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதான் நிறுத்திட்டு அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பூனை அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு வேணா தப்பாக நினச்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ளேயே அவன் நினச்சிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போவான். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத இங்கே வந்து நான் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இவதமா அந்த பொண்ணு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோ என்ன சொல்லுவான்னா டக்குன்னு போய் அவளை பிடி அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஸ்பைடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளை துரத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சாரா. ஸ்பைடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளை பிடிக்கிறதுலாம் வந்து ட்ரை பண்ணுவா. இருந்தாலும் அவள் அதெல்லாம் அந்த அசால்ட்டாகவே மிஸ் ஆகி தப்பிச்சு போயிடுவா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துடுவான். அப்போ ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கான் உன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் உனக்கு கருணை காட்டுவன் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு பறந்து போவாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாஸ்டர் வந்துடுறாரு. மாஸ்டர் வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட விடாம தடுத்துறாரு. அப்போ பார்த்து ஹீரோ கேட்குறான் மாஸ்டர் உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு. அப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாப்பா இது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லின்னு ஜட்டியோட பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஆபத்து நம்ம இடத்துக்கே பெரிய ஆபத்து அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் அந்த இடத்துல இருந்தோன்னே இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பானா. அப்போ
அப்போ மாஸ்டர் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் எல்லாருமே அமைதியாக இருங்கப்பா, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க போல. இவ வந்து எனக்கு தெரிஞ்சவ தான், இவன் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அவன் என்ன சொல்கிறான்னா மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண வந்தான்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, அவள் வேறு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவா. மாஸ்டர் உடனே டென்ஷன் ஆகிறாரு. அப்போ உனக்கு நான் கற்றுக்கிட்ட ஸ்கில் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சா, நீ என்ன நல்லா ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ போயிட்டு வந்து லின்னுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டே லின்னு, இங்கே நடந்த இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு யார்ட்டையும் வெளியே சொல்லாதடா, இதை அப்படியே மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கு லின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் லின்னு சொல்லுவான், நான் வந்து நாளைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஹீரோ கேட்ப எங்கேயா போக போகிறேன் அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்த மொத்தமாக சுற்றி வந்து நான் பவர்ஃபுல்லாக மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஹீரோ எப்பயோ பேசுனதா இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஏதோ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கூப்பிட்டுருக்காங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை முன்னாடி கூப்பிட்டு இதுக்கு மேலே இவர் தான் இந்த இடத்தோட லீடர் ஆவான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒன்று பண்ணுவோம் பாருங்க, நான் இந்த இடத்த புதுசாக அப்கிரேட்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவான். இந்த இடத்துல வந்து இந்த ட்ரைனிங் கிரவுண்ட் ஒன்றும் பெருசாக மாற்ற போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம் சொல்லுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்ரெட் டெக்னிக்காக வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி, ஒருத்தர் ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய போகிறதுக்கு இப்படி ஒரு புது வழி எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லுவான் பாருங்க, இந்த இடத்தையே வந்து நான் மொத்தமாக அப்கிரேட் பண்ணி இந்த இடத்த பயங்கர ப்ராப்ளம் ஆக்கி என்னென்ன தான் பண்ண போகிறோன்னு கண்டமேனிக்கிட்டு பேசுவான். அங்கே இருக்கிற மொத்த பேரை பார்த்தீங்கன்னா இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவனுங்க கண்டமேனிக்குன்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. நீங்கள் சூப்பர்லாம் சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்க. லின்னு அங்கே தான் நின்று அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ லின்னு வந்து மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருப்பான், ஒரு நாள் நானும் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக மாற்றி திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஹீரோ லின்னு போகிறத வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பானா. அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அப்படியே ரொம்ப அதிகமாக மரியாதை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ராப்ளம் ஆகிட்டேன்னே சொல்லலாம். ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஓவர் சீன்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ரொம்ப கருப்பாக வருவானுங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பையாக இருந்தவனுங்க போல. ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான், தம்பிங்களா உங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல வேலைக்கு விட்டுருக்காங்களா, 2 பேரும் ஒன்றா வேலை செய்றீங்க போல, என்ன ஜாலியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடுப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா செம காண்டாயிருவானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவானா. அப்போ அதில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, இவனை நம்ம சும்மா விடக்கூடாதுல, இவனை போட்டுதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. அதில் ஒருத்தர் சொல்கிறான், நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இன்னும் உனக்கு அதிகமாக வேலை கொடுத்து இன்னும் வேலை வாங்கியே சாப்பிடுச்சிருவானுங்க, உனக்கு வாடகை கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவானுங்க. ஹீரோ மாஸ்டர் கிட்ட அந்த 2 பேரை பற்றி கேட்பானா. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கண்டமணிக்குன்னு உளர ஆரம்பிச்சாரு. அவர் மாதிரி கண்டமணிக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்த மாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பெல்லாம் அதே இடத்துக்கே திருப்பி போயிருக்கல, அதை பற்றி சொல்லுவான். மாஸ்டரும் சரி வாடா தம்பி அதை பற்றி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவார். அந்த இடத்துக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த பெல்லியை நல்லா ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் எதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு போல. ஹீரோவோட கையை எடுத்துகிட்டு வந்து அந்த பெல்லில் வைப்பாரு பாருங்க. டக்குன்னு அந்த பெல்லில் வந்து ஒரு வித்தியாசமான வந்து சத்தம்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான், அந்த சத்தம் கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க அந்த பெல்லை பற்றிலாம் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் வரும். அப்போ மாஸ்டர் ஹீரோ கிட்ட கேட்குறாரு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். திருப்பி அந்த சத்தம் வருங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது அந்த பெல்லுக்குள்ளேருந்து வருதுன்னு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பெல்லுக்குள்ளே இருந்து பயங்கரமாக வந்து சத்தம் வர ஆரம்பிச்சிருது. மாஸ்டர் சொல்கிறாரு, டே நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரா. டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் ஓப்பன் ஆயிருக்குங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எனிமீஸோட பிளேஸை தான் கட்டுறாங்க. அந்த ஹெட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், அண்டா டே அட்டாக் பண்ண போனீங்களே என்னடா ஆச்சு, நம்ம 2 ஜெனரல் செத்து போயிருக்கிறான், எப்படிடா அது நடந்துச்சு, யார் அவனுக்கு 2 பேரும் கொன்னது, அது மட்டும் இல்லை இன்னும் அந்த இடத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கானுங்க, எவனையும் நீங்கள் டஸ்ட்ரைப் பண்ணக்கணும் அந்த இடத்த அழிக்காமலே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, நம்ம ஹீரோவை பற்றின பேச்சு தான். அவன் ஏதோ ஒரு சின்ன பையனா, அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான், அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரல்லாம் வந்து கொண்டு இருக்கான் அப்படிலாம் வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த ஹெட்டை சொல்லிக்கிட்டு இருப்பான், இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், நான் அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ நிலநடுக்கம் அந்த மாதிரி பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருதுங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நார்மலாக ஆகிடுது. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, அதாவது ஹீரோவோட இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி ஓப்பன் ஆச்சு இல்லையா, அதை பற்றி தான் இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே அங்கேருந்து எல்லாருமே இதை பற்றி தான் அதை பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த இடத்தோட ஹெட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அவன் ஏதோ ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கானுங்க, அதை மாதிரி தான் செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லை அந்த இடத்த ஒன்று அழிக்கணும் இல்லை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அடுத்த சீனில் அந்த அண்டர் கிரவுண்டில் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் போய்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்லிக்கிட்டே தான் போகிறான், இந்த இடம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எல்லாரும் நல்லா கவனமாக இருங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டே போவானா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் போன அந்த இடத்துல வித்தியாசமாக ஏதோ ஒன்று பார்த்துட்டேன், அது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே எதுவுமே தெரியலையே அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்கே யாருமே வரல, நம்ம தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்போம், பின்னால் பேய் மாதிரி வந்து ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக பயந்துடுறாங்க. முக்கியமாக ஸ்பைடர் போனலாம் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்குமா, அது கிட்ட வரும் பாருங்க, ஸ்பைடர் போன ஒரே பஞ்ச் வச்சு அதை பறக்க விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது நம்ம முன்னாடி பார்த்தல அந்த 2 பேரில் ஒருத்தன் வந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான், இவன் எங்கடா எங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு.
மாஸ்டர் சொல்கிறாரு இவன் வந்து ஈவில் ஸ்பிரிட்டால் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கான், இவனை டக்குன்னு சரி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் ஆக்டிவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனை வந்து க்யூர் பண்ணிடுவான். அவன் கண்ணை முழிச்சதுக்கப்புறம் ஹீரோ அவன்கிட்ட என்ன கேட்பானே, இந்த இடத்துல நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பேனா. அப்போ அவன் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன்னா இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒன்று தொட்டம் பாருங்க, டக்குன்னு ஈவில் பவர்ஃபுல்லாக எனக்குள்ளே வந்துருச்சு, அப்படியே எனக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கா, 2 பேரும் பிடிச்சி கட்டு. அப்போ 2 பேருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை ஹீரோ என்ன கேட்பானாட்டே, நீ ஒர்க்கு தானே பார்த்துக்கிட்டு இருக்கணும், இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஹீரோவோட என்னடா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக கிட்ட போய் டக்குன்னு அவனை ரிலீஸ் பண்ணி ஒழுங்காங்கிறது ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி விட்டுருவான். மாஸ்டர் அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா, நீ வர வர ஓவராக போய்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ ஹீரோ என்ன சொல்லணும்னா, அவனை ரிலீஸ் பண்ணணுமா, அப்படின்னா நீ எனக்கு ஒரு சின்ன வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அடுத்த சீனில் வில்லனோட இடத்த காட்டினா அங்கே இருக்கிறவரை சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம், அந்த இடத்துல நிறைய பவர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை நான் போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் அங்கேயே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே நம்மளெல்லாம் காட்டினா அந்த இடத்த தாங்க சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் இவ்வளோ பழசாக இருக்கும்னு தெரியல அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு டோர் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கும். அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஓப்பன் ஆன டோருக்குள்ளே போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய புக்காக இருக்குங்க, அதுவும் ஊறப்பட்ட புக்கு. அப்போ மாஸ்டர் அந்த புக்கெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு புக்கை எடுத்து திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏதோ டைம் ட்ராவல் பண்ண மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாஸ்ட்டுக்கே போயிடுவாங்க. அதாவது பாஸ்ட்டுக்கு போயிருக்க மாட்டான், பாஸ்ட்டுக்கு போன மாதிரி தெரியாது. அங்கே இருக்கிறது எல்லாமே ரியலாக இருக்கும். ஹீரோக்கு அங்கே ஒன்றா நடக்குதுன்னு ஒன்றுமே வந்து புரியாது. உடனே மாஸ்டரையும் ஸ்பைடர் பொண்ணையும் கேட்டு வந்து கத்திக்கிட்டு இருப்போனா அங்கே இருக்கிற டீச்சர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சுட்டே போய் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருப்போனா அங்கே புக்கு எடுத்து பார்ப்பான். அது பார்த்தீங்கன்னா புரியாத மொழியெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஹீரோ அதை வச்சு புலம்பிக்கிட்டு இருப்போனா அந்த வெள்ளை முடிக்காரன் பார்த்தீங்கன்னா டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்துருவான். மேடம் அவன் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோவை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாக எடுத்துங்க. வெள்ளை முடிக்காரன் ஹீரோ என்ன கேட்குறான், டே எண்ணெயை போட்டு கொடுத்துட்டே அவனை நீங்கள் சும்மா ஆயிரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சண்டைக்கு போகிறான். அந்த டீச்சரும் பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துறாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டில். அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா அவங்கள பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, சூப்பராக சண்டை போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ ஏச்சிட்டு என்ன பண்ணுறான், இன்னைக்கு சும்மா விட மாட்டான், ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணுவோம் பாருங்க. ஹீரோ அட்டாக் பண்ணதே பார்த்தீங்கன்னா அவங்க பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நாங்கள் அடிச்சுக்கிறதுலாம் அங்கே இருக்கிறவனுங்க ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் யூஸ் பண்ணி மாறி மாறி பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு மாயிறானுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து அடிச்சு அவனை பறக்கட்டுறான். அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆட்ரிபியூட் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணோன்னா அந்த லோட்டஸ் பவர் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண போவான். உடனே டீச்சர் அவனை பிடிச்சி என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, என்னடா பண்ணுற நீ, உன்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். மாஸ்டர் கேட்குறாரு, எதை பற்றிடா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்புறம் கையில் வச்சிருக்க புக்கு பூரா பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, வேணாம் அதை திறக்காதீங்க, வாங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே நடந்ததை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் காலத்துக்கே போயிட்டேன், ரொம்ப ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டேன் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த புக்கை திறந்தோடனே அந்த ஸ்கூலுக்கு போனால் அந்த இடத்துல போய் நான் சண்டெல்லாம் போட அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க நேரம் அங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல கருப்பு கலர் சிவப்பு கலர் கலந்த மாதிரி ஒரு புகை வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அங்கே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பைடர் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவளோட பவரில் குறைஞ்ச மாதிரி ஆகிடுது. அது ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னா அங்கே இருக்கிற அந்த புகையால தாங்க. அப்போ ஸ்பைடர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பிரிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இவங்களும் வந்து நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு பெரிய கத்தி ஒன்று இருக்குது. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வேறு இடத்துல காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். அதாவது இவங்களாம் பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோக்கு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஹீரோவே கிடையாது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பான் இல்லையா, அதாவது ஹீரோவோட உருவத்தில் அந்த பொண்ணு அங்கே போய் இருக்கிறது தான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாலியாக இருக்கும் போது இன்னொரு பொண்ணு வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, உங்களை பார்க்கறதுக்கு வில்லனோட இடத்துலேருந்து ஆள் வந்திருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூட்டிட்டு இருக்கு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அப்போ நம்ம போய் இப்பயே பார்க்கணுமா, அப்புறமா பார்க்கலான்ற மாதிரி சொல்லுமா. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விடாம தாராதான் ஈத்துட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ நம்ம மட்டும் போய் அவங்க கிட்ட மாட்டோம், நம்ம சோழியாக முடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீ கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு. டீ குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கூட இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அவனா சொல்லிக்கிட்டு இருக்கானா, எனக்கு தெரிஞ்சு இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி இந்த பவரை செக் பண்ணும்போது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணி பவர் அதிகமாக இருக்க மாதிரி காட்டிடும். அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதுக்குள்ளே ஏதோ ஒரு பென்டெட் மாதிரி இருக்குது, நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் இடத்தோட ஜாயின் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் எங்களால் ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் டக்குன்னுலாம் இதுக்கு முடிவு சொல்ல வேணாம், உங்களோட ஓன் டைம் எடுத்துங்க, நீங்கள் நல்லா
யோசிச்சு இதுக்கான பதிலை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் நான் வந்து நல்லா யோசிச்சுக்கிறேன், அது மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி வச்சிருது. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டு இருக்கானுங்க. நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும், நம்மளோட பிளானை வந்து இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு போகிறானுங்க. அடுத்த சீன்லேயே திரும்ப ஹீரோ தான் காட்டுறாங்க. அப்போ மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கில்லிங் இன்டென்ட் இருக்குது, நம்ம வந்து பார்த்து தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஹீரோ எடுக்கலாம்னு போனதுக்கான விளைவாக அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஈவில் ஸ்பிரிட் பாடி பார்த்தீங்கன்னா உருவாயிடுது. அப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணுவான். இருந்தாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகாது. உடனே ஹீரோ என்ன பண்ணுவான், நைஸாக நவுந்துக்கிட்டே வந்து டக்குன்னு வாங்க இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சாரு. அப்போ மாஸ்டர் கேட்குறாரு, ஏன்டா அப்படி பயந்து ஓர அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ என்ன சொல்கிறான், நம்மளாலாம் முடியாத மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஸ்பைடர் போனாலும் ஓட முடியாது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஸ்பைடர் போனை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்போ ஸ்பைடர் போன்ட்டு ஹீரோ மன்னிப்பு கேட்குறான், உன்னை நான் திரும்பியும் பிரச்சனையில் மாட்டி விட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்பான். ஹீரோ அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஸ்கூலுள்ளே வந்து போயிடறான். ஹீரோ அந்த ஸ்கூலில் போனோடனே அது பார்த்தீங்கன்னா திரும்ப போயிடுது. ஹீரோக்கு அங்கே இன்னொரு புக்குமே வந்து கிடைக்குது. ஹீரோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த இடத்துக்கு போனால் தெரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்குள்ளே போயிடுவாங்க. ஹீரோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா டீச்சர் அவனை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், நம்மளாம் அவங்க மறந்துட்டாங்களா, ஓ இது ஒரு டைம் வரும்போது அவங்களுக்கு புதுசாக தான் தெரியும் போல, எல்லாத்தையும் இவங்க மறந்துடுறாங்க அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்கிட்ட வந்து டவுட் கேட்குறான், அந்த ஸ்வாடு கத்தி இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்வாட்லாம் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தோன்னா பேட்டில் போய் பார்த்தா தானே தெரியும், அதாவது சண்டை போட்டு பார்த்தா தான் தெரியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. டக்குனு ஹீரோவோட இன்னர் வேர்ல்டுக்குள்ளே அவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சரிப்பா இப்போ வந்து நம்ம சண்டை போடலாம், நீ என்ன பண்ணணும்னா நீ வந்து என்னோட வீக்னஸ் வந்து கண்டுபிடிக்கணும், அதான் இப்போதைக்கு வந்து நீ செய்யணும், அதாவது என்னோட வீக்னஸை கண்டுபிடிச்சி நீ என்ன அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோட மொத்த சோடியமாக வந்து அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோடை பற்றிலாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீக்காக இருக்கிறவன் கண்டிப்பாக வந்து சாக தான் போகிறான், அதாவது நீ வந்து ஆப்போனண்ட்டோட வீக்னஸை தான் கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லை நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும் போதே உன்னை வந்து இந்த சோடை வந்து ஃபீல் பண்ண முடியும், உன்னோட சோடை வந்து உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை செஞ்சிருவான். உடனே அவங்களுக்கு பயங்கர சாக்கு, எப்படி இதை பண்ணேன், நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோ என்ன சொல்லணும், ஆமாம் நீங்கள் சொல்லும் போதே நான் வந்து அதை அப்படியே ட்ரை பண்ணேன், அப்படியே வந்துச்சு அப்படி இப்படின்னு அவன் சொல்லுவேன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ பார்க்கவே வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிவா நம்ம 2 பேரும் திரும்ப சண்டை போடலாம்னு சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டி ஒரே அட்டாக்ல அவங்களோட சோடை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். உடனே அவங்களுக்குலாம் பயங்கர சந்தோஷம், நீ வந்து நம்ம இடத்துக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான ஜீனியஸ் அப்படிலாம் சொல்லி ஹீரோ பயங்கரமாக வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறான். ஹீரோ நேராக அந்த மான்ஸ்டர் கிட்ட தாங்க போகிறான். அவங்க சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறது தான் இப்போ ஹீரோட பிளானே. ஹீரோ போய்ட்டு அந்த மான்ஸ்டர் வந்து சண்டைக்கு கூப்பிடுறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணி ஏதாவது வீக்னஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்பைடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா அதோட பவர் யூஸ் பண்ணி கரெக்டாக லாக் பண்ணிது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதோட வீக்னஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு கிறிஸ்டல் தான் அதோட வீக்னஸ் பாயிண்ட். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக பறந்து போய்ட்டு அந்த கிறிஸ்டல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அந்த மாஸ்டருமே அழிச்சிடறான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேருமே வந்து காட்டினா இவனுங்க இந்த இடத்த பற்றி பேசிட்டு வரேன், இந்த இடம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது, இது நிறைய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன், யாராவது நம்மளை கண்காணிக்கிறாங்களோ அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்களாம் போய்கிட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான், நீங்கள் இங்கே அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து கேட்பறான். உடனே அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சும்மா இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சவங்க மாதிரி அவங்க பேசுவாங்க, ஆனால் ஹீரோக்கு இவங்க யாருன்னே தெரியாது இல்லை, ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து இவங்க பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ யார் போயவங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், என்ன சொன்னாங்க இவங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அவங்ககிட்ட வந்து போட்டு வாங்க ஆரம்பிப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விஷயத்தெலாம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம், எங்கள் மாஸ்டர் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருக்காரு, உங்கள் இடத்த எங்கள் இடத்துல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுவெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரோல்லாம் எடுத்து கொடுப்பான், இதான் வந்து அந்த ஆர்டர், அது சீக்ரெட்டான ஒரு மெசேஜ் அப்படிலாம் சொல்லி எடுத்து கொடுப்பான். ஹீரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் படித்து பார்த்துட்டு டக்குன்னு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு என்ன சொல்லிடுறான், எனக்கு விருப்பம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அவன் கூட ஒரு சின்ன பையன் வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா, அவளை இவ்வளோ நேரம் வந்து ஒரு பொண்ணுன்னு தான் ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த சின்ன பையனுக்கும் வந்துடுது, யாரை பார்த்தாலே நீ பொண்ணுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு கலவரமே வந்து நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சரி நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிடுவானுங்க. ஹீரோவும் வந்து கிளம்பிடுவான். ஹீரோ நேராக போய்ட்டு வந்து நம்மளும் கூட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி நீயால் எந்த மாதிரிலாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நம்ம இடத்தையும் அவனுங்க அழிக்க போகிறானுங்க, ஐயோ அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒன்று வந்து பெருசாக வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே இந்த பிரச்சனைலாம் முடிக்கிறதுக்கு நான் நேராக போய்ட்டு வில்லன்கிட்டே வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறான்னு உடனே மாஸ்டர் வெளியே வந்து என்ன சொல்கிறேன்னா, நானும் கூட வரேன்டா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் போனால் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இவங்களாம் வந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வில்லனோட இடத்த காட்டுறானுங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிறான், நான் கொடுத்த ஆஃபரே வேணான்னு சொல்லிட்டானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அந்த இடத்த டெஸ்ட்ரைவ் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோவை கட்டினா ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு டாட்டா காட்டிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ மாஸ்டர் கேட்குறாரு, என்னப்பா தம்பி நீ ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்ட போல அப்படின்னா, அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நான் இந்த இடத்தோட ஹெட்டாக இருக்கேன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்தது அப்படியே நம்ம ஆளுங்கலாம் வந்து பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், கண்டிப்பாக நான் இந்த இடத்த வந்து பயங்கர பாதுகாப்பாக வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு. அப்போ மாஸ்டர் கிட்ட போய் ஹீரோ என்ன சொல்லுவான், மாஸ்டர் உங்களையும் நான் அந்த இடத்துல இருந்து விடுவிச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த அனிமையோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சீசன் 2 வந்தால் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.